So good evening, brothers, sisters. அன்பான சகோதரிகள் அனைவருக்கும் பிதாவாக தேவனாலும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபை சமாதானம் உண்டாவதாக. இன்று நாளும் கூட தேவன் ஒரு பெரிதான கிருபைனாலும் நிறைய வருடங்கள் கழிச்சு உங்க மத்தியத்தில் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு முதலாக தேவனுக்கு நன்றி தெரிவிச்சு, அதே போல சபையில இருக்கிற எல்லா சகோதரிகளுக்காகவும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஏறக்குறையாக ஒரு 10 வருடங்களுக்கு அப்புறம் உங்க மத்தியத்துல டான் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ல பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி தெரிவிக்கிறேன். ஸோ இன்று நாள் நாங்க பார்க்கறது ஒரு விஷயம், இன்னைக்கு உங்க மத்தியத்துல ஒரு டாக்டரின் சப்ஜெக்ட் இல்ல சர்மன் அது மாதிரி இல்லாமல் பைபிள் ஸ்டூடெண்ட்க்கு இருக்கிற சரித்திரத்தை நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம தியானிப்போம். இந்த ஒரு சரித்திரம் அது எப்படி சகோதரர் ரசல் மூலமாக வந்து இன்னைக்கு நம்ம மத்தியத்துல வந்து இருக்குது, இதை குறித்து நம்ம இன்னைக்கு சில காரியத்தை நம்ம தியானிப்போம். சகோதரிக்காகவும் நான் மன்னிப்பை எடுத்துக்கிறேன், ஏன்னா இன்னைக்கு நிறைய வசனங்கள் நம்ம பார்க்க மாட்டோம், வர்சஸ் இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஸ்லைட் மூலமாவே நம்ம ஒரு சில காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்றதுக்கு நம்ம தேடுவோம். ஸோ அன்பான சகோதரிகள், பைபிள் ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்தை வந்து ஆரம்பிக்கிறவர் யாருன்னாக்கா நம்ம பாஸ்டர் சார்ல்ஸ் டேஸ் ரசல். இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இவரு பென்சில்வேனியாவுக்கு சார்ந்தவர், அமெரிக்கால சார்ந்தவர். இவரை குறித்து வந்து வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னாக்கா, மத்திய 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை நீங்க ஒரு முறை ವಾಸಿಕಲಾಂ. ಹಾಗಾದರೆ ಯಜಮಾನನು ತನ್ನ ಮನೆಯವರಿಗೆ ಹೊತ್ತು ಹೊತ್ತಿಗೆ ಆಹಾರ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಅವರ ಮೇಲಿಟ್ಟ ನಂಬಿಗಸ್ತನು ವಿವೇಕಿಯೂ ಆದಂತ ಆಳು ಯಾರು? ஸோ அன்பான சகோதரர்கள், உண்மையும் விசுவாச உள்ள ஒரு ஊழியக்காரங்களாக இருந்து நம்ம மத்தியத்துல அவரு தேவனோட வார்த்தைகளை மற்றும் ஏற்ற தினத்துக்காக இருக்கிற ஒரு ஆவிக்குரிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம மத்தியத்துல பகிர்ந்து கொண்டார். இந்த சகோதரர் நீங்க பாத்தீங்கன்னா, இவர் ஒரு பிறப்பு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி 1852 மற்றும் அவரு அக்டோபர் 31ஆம் தேதி 1916 அவர் மாற்றப்பட்டார். பூமிக்கு ஒரு ஊழியத்தை முடிச்சு மாம்சமான ஒரு காரியத்தை முடித்து அவர் வந்து மீண்டும் he was being changed, died in flesh, but again he was changed in a spirit body. அது நம்ம விசுவாசிக்கிறோம். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் அட்வென்டிஸ்ட் நாம புரிஞ்சுட்டாவே, இந்த ஒரு அட்வென்டிஸ்ட் ஒரு விஷயம் எப்படி வந்ததுன்னா, வில்லியம் மில்லர் காலத்துல வந்து அவர் வந்து இயேசு கிறிஸ்து 2வது வருகை குறித்து அவர் அப்ப வந்து ஒரு பிரபலமாக இந்த ஒரு காரியத்தை கொண்டு வந்தார். அட்வென்டிஸ்ட் அர்த்தமே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து 2வது வருகையை குறித்து அவர் விசுவாசிக்கிறவங்க. ஸோ he was one of the Adventist minister. அநேக சகோதரர்கள் இருந்தாங்க அந்த காலத்துல, பட் he was also a American Adventist minister, பிட்ஸ்பர்க், பென்சில்வேனியா. வேதமானவர்கள் மூவ்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்றவர் இவரா தான் இருந்தாரு. அதே போல he was an early Christian Zionist. ஜாயினிஸ்ட்னாவே நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, யூதர்கள் மத்தியத்தில் இந்த ஒரு வார்த்தைகள் வந்து பயன்படுது. பட் he was a Christian Zionist. ஜாயினிஸ்ட்னாவே யாரு ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இஸ்ரேல் ஜனங்களுக்காக அவங்க வந்து ஒரு தேசத்தையும் மற்றும் ஒரு இடத்தைய அதுக்காக அவங்க போராடணுங்க. அதுல பாத்தீங்கன்னாக்கா தியோடர் ஹெர்ட்சல் சொல்லி த ஏர்லி ஜாயினிஸ்ட், அவர் தான் இஸ்ரேல் தேசத்துக்கு அவர் பிதாவாக இருந்தார். பிதாவாகனாக்கா அவரு ஒரு தேசத்தை உருவாக்குறதுக்காக அவர் அந்த ஒரு முயற்சி எடுத்தார். ஆனா அவருக்கு முன்பாகவே பிரதர் ரசல் இந்த ஒரு காரியத்தை வந்து தீர் தரிசனமாகவே அவங்க மத்தியத்துல பேசியிருக்கிறார். பிரதர் ரசல் வந்து தியோடர் ஹெர்ட்சல்ட்ட வந்து சந்திச்சு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருனாக்கா, வேதாந்தத்துல வந்து இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியத்துல தேவன் உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார். அதனால உங்களுக்கு ஒரு தேசம் கொடுக்கப்படும். இவர் ஒரு ஜாயினிஸ்ட். அதே போல அவர் ஒரு உடைய நீங்க பாத்தீங்கன்னா, அவர் ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் கூட பாத்தீங்கன்னா அவர் யூதர் போலவே அவரை காமிச்சிருக்கிறார்.
So he was a Christian Zionist. Theodore இஸ்ரேல் ஜனங்களுக்காக அவர் அந்த போராடி இருக்கிறார். பென்குரியன், கோல்டா மேயர், இது மாதிரி சில குடும்பம் இவங்க எல்லாம் ஜாயினிஸ்ட்ல தான் வராங்க. ஆனா இவங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக இந்த he was the first Christian Zionist. அதே போல 1879ல இவர் வந்து ஜாயின் வாட்ச் டவர் அண்ட் ஹெரால்ட் ஆஃப் கிரைஸ்ட் பிரசன்ட் சொல்லி இது மாதிரி ஒரு மேகசின்ஸ் வந்து அவர் ஃபர்ஸ்ட் பப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்றாருங்க. 1881ல ஜாயின் வாட்ச் டவர் ட்ராக் சொசைட்டின்னு சொல்லி ஒரு அமைப்பு, ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஆரம்பிச்சு ஏறக்குறையாக 50,000 பகுதிகளை வந்து எழுதியிருக்கிறார். 50,000 பேஜஸ். 1886ல இருந்து 1904 வரைக்கும் அவர் அநேக காரியத்தை வந்து அவர் எழுதி இருக்கிறார். அது நம்ம பக்கத்துல நம்ம கையில கூட இந்த ஒரு காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் அனுதினம். அதே நேரத்தில் அவர் வந்து ஸ்டடிஸ் இன் த ஸ்கிரிப்சர்ஸ், அந்த ஸ்டடிஸ் இன் த ஸ்கிரிப்சர் நம்ம என்ன சொல்றோம்னா அது 6 வால்யூம்ஸ், 6 வால்யூம்க்கு இருக்கிற பகுதிகள் தான் அந்த ஸ்டடிஸ் இன் த ஸ்கிரிப்சர் சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து அவரு ஆரம்பிச்சவர் நம்ம பிரதர் சார்ல்ஸ் டேஸ் ரசல். இதுல சில ஃபேமிலி ட்ரீ இருக்குது. அவரு தகப்பனா இருக்கிறவர் அவரு யோசேப் லிட்டே. அதே போல அவரு தாய், அவரு வைஃப் சகோதரி மாரியா, இவங்கெல்லாம் அதே போல அவங்களுக்கு நிறைய கசன்ஸ் இருந்திருக்கிறாங்க. பட் அவங்கள ஒரு குறிச்சு வந்து நிறைய பேசப்படல. பட் அவங்கள ஒரு ஃபேமிலி ட்ரீ இருக்குது. 1871ல சகோதரர் வந்து பிரதர் ஜார்ஜ் டார்ஸ சந்திக்கிறார். ஆனா இவர் பிரதர் ரசல் குறிச்சு நம்ம பேசினா அவர் சிறு வயதிலேயே வந்து தேவனை தேடுகிறதுக்காக அநேக முயற்சியை அவர் ஆரம்பிச்சிட்டார். ஒரு 12 வயதுல அவரு பிசினஸ கூட பாக்குற ஆரம்பிச்சிட்டார். எப்படின்னாக்கா அவங்க அப்பா பெரிய ஒரு பணக்காரர், நல்ல வல்லரசு. அவரு உலகத்திலேயே 2வது பணக்காரவா இருந்தார் அவரு அப்பா. இன்னும் ஒரு 2 வருஷம் விட்டு இருந்தா அவரு உலகத்தின் முதல் பணக்காரர்களா வந்திருப்பார். அவர் ஒரு பிசினஸ் என்னவா இருந்திருக்கா, ஒரு க்ளோத் மர்ச்சன்டா இருந்திருக்காரு. இன்னைக்கு நம்ம டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் பாக்குறோம். அந்த ஒரு க்ளோத் மர்ச்சன்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட இவர் பிரதர் ரசல் அப்பவே அவர் அந்த பிசினஸ் எடுத்து 12 வயதுலயே அவர் வந்து அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட் எழுதுற போல வேலைகள் எல்லாம் அவரு அதுல செய்ய ஆரம்பிச்சிட்டார். அப்பவே அவர் பிசினஸ் மைண்ட்ல வந்து அவரு அதுக்குள்ள வந்த பிறகு அவங்க தாய் வந்து நல்ல ஒரு பயபக்தியாக அவர் வளர்த்திருந்தார் பிரதர் ரசல. அவரு சபைக்கு போறதுக்கு முன்பாக சாக் பீஸ்ல வந்து கூடமே ஒரு ஃபென்சிங்ல ஒரு செவர்ல கூட அவர் வசனங்களை எழுதிட்டு போவார். மற்றவங்களுக்கு நான் பிலீவர்ஸ் கூட சொல்லுவார், சபைக்கு வர வேண்டியதா இருக்குது, பைபிள் படிக்கும். எதுக்காகனாக்கா அவங்களுக்குள்ளார ஒரு பயம் என்னவா இருந்திருக்குன்னா, நம்ம தேவனுக்கு பயந்து நடக்கலைன்னா நம்மளுக்கு ஒரு நரக போல ஒரு இது வரும். தேர் இஸ் அ ஹெல். அந்த ஒரு டாக்டரின்ஸ் இருந்தனால நரகத்துல வந்து தேவன் நம்மள கஷ்டத்தை நம்ம அனுபவிப்போம்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பயத்தோட அவர் வந்து இந்த ஒரு காரியத்துல அவர் செஞ்சுட்டு இருந்தார். ஆனா நாள் போக போக அவருக்குள்ளார வேதாந்தத்தில் இருக்கிற சில விஷயங்கள் வந்து தெரியறதுக்காக அவர் நிறைய பிரயாசப்பட்டார். மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்கிரிப்சரை கூட படிச்ச பிறகு அவருக்கு அந்த ஒரு சத்தியம் தெரியல, அவருக்கு அந்த சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கல. வேதாந்தத்துல படிச்ச பிறகு, நம்ம பைபிள் படிச்ச பிறகு தேவன் அன்பின் தேவனா இருக்கிறாரு, மனிதனை வந்து அவரு கொடுமை செய்யற போல தேவன் கிடையாது, காட் இஸ் லவ்விங் காட். இந்த காரியத்தை புரிஞ்ச பிறகுதான் அவர் வந்து இந்த காரியத்தை ஸ்டடிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றார். அப்போ வந்து அவங்க தகப்பன் மற்றும் இவரும் சேர்ந்து ஒரு பைபிள் ஸ்டடி, பைபிள் குறிச்ச காரியத்தை வந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி இவரை மீட் பண்றார். இவர் பேர் வந்து ஜார்ஜ் டார்ஸ். இவர் ஒரு அட்வென்டிஸ்ட். வில்லியம் மில்லர் மூலமாக அநேக சத்தியத்தை வந்து இவங்க எல்லாமே ஸ்டடி பண்ணி அவருக்கு அவர் மூலமாக அநேக சத்தியத்தை இவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க, இந்த ஜார்ஜ் டார்ஸ் மற்றும் ஜார்ஜ் டெஸ்டன் சொல்லி. அதே போல இவங்க வந்து சத்தியத்தில் இருக்கிற சில ரெஸ்டிடியூஷன், குரோனாலஜி, ரான்சம் கூறிய காரியங்கள் எல்லாமே இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பிரதர் ரசல் முன்பாகவே இவங்க இது மாதிரி ஒரு சில ஸ்டடிஸ்கள் எல்லாம் அவங்க பண்ணி இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குது பிரதர் ரசலுக்கு.
ஸோ இவங்க கூடவே அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஸ்டடி பண்ணி ஒரு ஏறக்குறைய ஒரு 3-4 வருஷம் அவங்க கூடவே இருந்து இந்த வேலைகள் செஞ்சிருக்கிறார். George Stetson and George Storrs had studied the Bible with them from 1869 to 1872 and shaped the belief in the Lord's work as our ransom price. இப்போ பிரதர் ரசல் பார்த்தீங்கன்னாக்கா, இது மாதிரி அவரோட இந்த எழுத்துக்கள் மற்றும் சத்தியங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க முன்பாகவே நிறைய இன்ஃப்ளூயன்சர் இருந்திருக்கிறாங்க. அவங்க மூலமாகவே நிறைய விஷயங்கள் அவர் கத்துக்கொண்ட பிறகு ஜார்ஜ் ஸ்டோர்ஸ் கூட அவர் வாழ்க்கையில அநேக காரியத்தை அவர் செஞ்சிருக்கிறார். 1876 1876 அவரு பிரதர் NH பார்பர், நெல்சன் பார்பர், இந்த இவரை கூட அவர் சந்திக்கிறார். இவரை குறித்து கூட நீங்க உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அப்புறம் ஜோனஸ் வண்டல் 1873 to 74 மூமெண்ட், இவரு கூட அட்வென்டிஸ்ட். பார்பர், இவங்க எல்லாமே அட்வென்டிஸ்ட் ஆகிற இவங்க எல்லாம் ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவர் வருகை குறித்து அவர் வந்து விசுவாசத்துக்குள்ள இருக்கிறனால இவங்களை எல்லாம் அவங்கள எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, இவங்கள அட்வென்டிஸ்ட் சொல்லி. ஸோ பார்பர் மூலமாவே இந்த குரோனாலஜி மற்றும் ரெண்டாவது வருகை குறித்து சில சத்தியங்கள் கூட பிரதர் ரசலுக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு பைபிள் ஸ்டடியில வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கிறவங்க நம்ம இங்க பாக்குறோம். அதே நேரத்தில் நம்ம அந்த த்ரீ வேர்ல்ட் அண்ட் த பிளான் ஆஃப் ரெஸ்டிடியூஷன், ரிடம்ஷன், மூன்று உலகம் நம்ம டிவைன் பிளான்ல கூட படிக்கிறோம். சில டைம்ல அடிப்படை சத்தியத்துல கூட இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கூட படிக்கிறோம். மூன்று உலகத்தை காத்து கூட பிரதர் நெல்சன் பார்பர் தான் அவரை இந்த ஒரு காரியத்தை வந்து முன் வைக்கிறார். அதுக்கு மேல அநேக விஷயத்தை வந்து பிரதர் ரசல் கூட அதுல ஆட் பண்ணி அநேக விஷயத்தை அதுல அது மூலமாக தெரிவிக்கிறார். ஸோ பிரதர் ரசல் மற்றும் நெல்சன் பார்பர் இவங்க சேர்ந்து ஒரு சில நாட்கள் வரைக்கும் தேவனோர் ஊழியத்துல வந்து ஈடுபட்டிருக்கிறார். பிரதர் ரசல் ஒரு எழுத்துக்களை கூட அவரு எடிட்டரா இருந்து அந்த வேலைகள் செஞ்சு மற்றும் கிட்டத்தட்ட எல்லா செலவுகள் எல்லாம் கூட பிரதர் ரசல் தான் பார்த்திருக்கிறார் நெல்சன் பார்பர் விஷயத்துல. ஆனா ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அவரு ரெண்டு பேருமே பிரிந்து போறாங்க. சில டாக்டரின் விஷயத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும் செப்பரேட் ஆயிடுறாங்க. 1877 அவர் லார்ட்ஸ் ரிட்டன் பேம்ப்ளெட், இதுதான் பிரதர் ரசல் முதலாக பப்ளிஷ் பண்ணுது, பிரிண்ட் பண்ணுது. இது ஒரு புஸ்தகமா இருந்திருக்குது. த ஆப்ஜெக்ட் அண்ட் மேனர் ஆஃப் அவர் லார்ட்ஸ் ரிட்டன், இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வருகை அது எப்படி போல இருக்கு. இட் வாஸ் இன்விசிபிள் பிரசன்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் புஸ்தகமாக 1877 வந்து அது தெரியப்படுத்தினார். This was the Russell's first publication, 1877, written while Russell was working with NH Barber. Russell presents the view that Christ had already written invisibly and at any moment the bride of Christ would be taken to heaven. அப்போ இயேசு கிறிஸ்துவ ரெண்டாவது மறுமுகமாக இருக்கிற வருகை மற்றும் சபை கூட ஏற்றுக்கொள்றது ஒரு காரியத்தை வந்து இந்த புஸ்தகம் மூலமாக அவர் எழுதுறார். அதை இந்த புஸ்தகத்தோட பேர் வந்து The Object and Manner of Our Lord's Return. ஏன்னா வில்லியம் மில்லர் காலத்துல அவங்க எப்படி எதிர்பார்த்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட வருகை வந்து நேரடியான ஒரு வருகை மற்றும் எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்கொள்ற ஒரு காரியத்தை அவங்க அப்போ ஒரு ஏமாற்று கொள்ற ஒரு காரியத்தை போயிட்டாங்க. ஆனா பிரதர் ரசல் இதுல கண்டுபிடிச்சாங்க, இது வந்து 1874 வந்து இயேசு கிறிஸ்துவர் வருகை ஒரு மறைமுகமாக இருக்கிறது ஒரு காரியத்தை இங்க காமிச்சிருக்கிறார். அது வந்து இந்த புஸ்தகம் மூலமாக அவர் தெரிவிச்சிருக்கிறார். The Three Worlds 1877 இந்த புஸ்தகம் மூன்று உலகம், இது கூட நெல்சன் பார்பர் இது பப்ளிஷ் பண்ணுது. அது 1877 அதை வெளிப்படுத்தி இருக்குது. இந்த ஒரு புஸ்தகத்துல நம்ம பார்க்கறது அதே விஷயம் தான். The past and the present and the future, the world that was, the present world and the coming world. இதுல மூணு உலகத்தை விஷயத்தை வந்து இங்க தெரிஞ்சிருக்கிறார், காமிச்சிருக்கிறார். அதே போல இந்த முழு மலக்குலத்துக்கு வரப்போற அந்த ரட்சிப்புக்கு இருக்கிற காரியத்தை வந்து இந்த புஸ்தகத்துல வந்து சொல்லப்பட்டிருக்குது. இந்த காரியத்தை வந்து பிரதர் நெல்சன் பார்பர் தான் இந்த புஸ்தகம் மூலமாக வெளிப்படுத்து. இது இன்னைக்கு கூட நம்ம இந்த சார்ட் மூலமா நம்ம பாக்குறோம். டிவைன் பிளான் ஆஃப் த ஏஜஸ்ல கூட நம்ம இது பாக்குறோம். இதுல என்ன பாக்குற விஷயம் என்னன்னாக்கா, சுவிசேஷ காலம் ரொம்ப சமீபமா இருக்குது. இது ஒரு முடிவு. This is the time of the harvest of closing work of the gospel age.
இந்த புஸ்தகம் மூலமாக அவர் வந்து தெரிவிச்சிருக்கிறார் 1877. 1879 இது ஜாயின்ஸ் வாட்ச் டவர் மேகசின். இது இன்னைக்கு நம்ம பகுதியில் இருக்குது. மற்ற இது முதல் ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் பப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜாயின் வாட்ச் டவர் மேகசின் சொல்லி 1879 பிரதர் ரசல் இதை வந்து பப்ளிஷ் பண்றார். அதுல நீங்க பார்க்க வேண்டியதுனாக்க ஹெரால்ட் ஆஃப் த கிரைஸ்ட் பிரசன்ஸ், இயேசு கிறிஸ்துவர் பிரசன்னம், அதை குறித்து அவர் வந்து ப்ரொக்ளமேஷன் அவர் தூது அவர் கொடுக்கிறார் அவர். ஸோ இது வந்து பப்ளிஷ் பண்ணி நம்ம எல்லாருமே கடைசி நாளில் இருக்கிறோம். அதே நேரத்தில் 1909 இந்த ஜாயின் வாட்ச் டவர் மேகசின் ஒரு பேர் வந்து த வாட்ச் டவர் அண்ட் த ஹெரால்ட் ஆஃப் கிரைஸ்ட் பிரசன்ஸ் சொல்லி இது வந்து மாற்றப்பட்டிருக்கு. அப்புறம் 1920 வந்து வாட்ச் டவர் சொசைட்டின்னு சொல்லி இது ரிப்ரிண்ட் மூலமாக இதுல அநேக காரியத்தை வந்து நம்மளுக்கு தெரிவிச்சிருக்கிறார். அது நம்ம லைப்ரரியில கூட இருக்கு, உங்க வீட்டு பகுதியில கூட இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து ரீபிரிண்ட்ஸ் மூலமாக நம்ம கையில வழங்கி இருக்கிறார். ஸோ 1879 ஜாயின்ஸ் வாட்ச் டவர் மேகசின் இது வந்து அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறார். 1881 ஃபுட் ஃபார் திங்கிங் கிறிஸ்டியன். ஸோ அன்று நாட்கள்ல வந்து கிறிஸ்துவுக்காக சிந்திக்கிற போல ஒரு போதனைகள். நம்ம எல்லாமே வேதமானவர்கள், மற்ற பேர் சபை போல கிறிஸ்துவர்கள் நம்ம இல்லை. ஏன்னாக்கா நம்ம சபை நம்ம வேதக்குள்ளர இருக்கிற வசனங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்திச்சு அதுக்கு இருக்கிற உள் அர்த்தத்தை வந்து புரியுற போல ஜனங்கள் நம்ம. ஸோ அந்த நாட்கள் இந்த ஒரு புஸ்தகத்தை வந்து எப்படி கொடுக்குறாருன்னா ஃபுட் ஃபார் திங்கிங் கிறிஸ்டியன்ஸ். அதுல வை எவில் வாஸ் பர்மிட்டட், அது நம்ம சில புஸ்தகத்துல படிச்சிருக்கிறோம். வை காட் பர்மிட்டட் ஈவல், அந்த புஸ்தகத்தை ஒரு ஒரிஜினல் விஷயம் தான் வை ஈவல் வாஸ் பர்மிட்டட்னு சொல்லி 1881 இந்த ஒரு புஸ்தகத்தை வந்து அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறார். இதுல நம்மளுக்கு தெரியும் அந்த யோபுக்குள்ள வந்த ஒரு சில விஷயங்கள், தேவன் எதுக்காக தீன்மையை அனுமதித்தார், இதுல வந்து சில கான்வர்சேஷன், அந்த டிபேட் எல்லாமே இந்த புஸ்தகம் மூலமா நம்மளுக்கு தெரிய வந்திருக்குது. தேவன் எதுக்காக தீன்மை அனுமதித்தார், இந்த இதுக்காக சில விஷயங்கள் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னாக்கா, ஒரு விதத்துல தேவன் தீன்மை அனுமதித்திருந்தா இல்லாம இருந்தா இன்னைக்கு தேவனை வந்து நம்ம அறியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்காது. அவரு நல்ல தேவனா இருக்கிறார், அவருக்குள்ள இருக்கிற குண லட்சணம், அவருக்குள்ளார நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்காது. அதான் இங்க விஷயம் என்ன இருக்குன்னா, if Adam and his descendants were not given the opportunity to disobey and experience the consequences of sin, they could not truly know or appreciate goodness. அப்போ ஒரு விதத்துல தீன்மை நம்மளுக்கு சில விஷயங்களை கற்றுக்கொள்ள கொடுக்குது. அது மூலமாக நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயமா இருக்குது. தேவன் அதுக்காக நம்ம அவரை வந்து தீன்மையை உருவாக்குற தேவன் கிடையாது, ஆனா அது தீன்மையை பர்மிட் பண்ணியிருக்கிறார். ஆனா இந்த பர்மிஷன்ல கூடமே அதுல சில நன்மைகள் வந்து நம்ம வந்து கற்றுக்கொள்வோம். ஸோ அந்த விஷயத்தை வந்து இந்த புத்தகம் மூலமாக அவர் தெரிவிச்சிருக்கிறார். இது வந்து நம்ம முதல் வால்யூம்ல கூட நம்ம படிச்சிருக்கிறோம் இந்த விஷயத்தை, டிவைன் பிளான் ஆஃப் த ஏஜஸ், தேவனோர் யுகா யுகத்துக்கு இருக்கிற திட்டங்கள்ல அந்த புஸ்தக ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இதுமா இந்த ஒரு காரியத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறார். 1881 கால் பார்ச்சர் ஒர்க் பிகின்ஸ். 1881 கால் பார்ச்சர் ஒர்க்னா அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னாக்கா, தேவனோர் ஊழியத்துக்காக அவங்க வீடு வீடா சந்திச்சு ஜனங்கள் மத்தியத்துல போய் தேவனோர சத்தியத்தை வந்து போய் பேசுவாங்க. அவரு பப்ளிஷ் பண்ணியிருக்கிற புஸ்தகம் மற்றும் டிராக்ட்ஸ் வந்து ஜனங்கள் மத்தியத்துல கொடுக்க வேண்டியது. இந்த மாதிரி ஒரு வேலைகள் வந்து 1881 இவர் ஆரம்பிச்சிருக்கிறார். இதுல நீங்க பார்க்கலாம், அநேக புஸ்தகங்கள் 1877 இருந்து கிட்டத்தட்ட 1904 வரைக்கும் அவர் நிறைய வேலைகள் எழுத்து மூலமாக காமிச்சிருக்கிறார். இன்ற நாளுக்கு இருக்கிற அந்த டெக்னாலஜி வந்து இன்னைக்கு நம்ம சுலபமாக நம்மளுக்கு தேவனோட சத்தியம் வந்து தெரிய வருது. ஆனா அப்போ வந்து பிசிக்கல் வேலைகள், இதுக்காகவே அவங்க வந்து ஜீவியத்தை வந்து கொடுத்திருக்கிறாங்க. கால் பார்ச்சர் ஒர்க், தேவனோட சத்தியத்தை மற்றும் மற்றவங்க மத்தியத்துல சொல்றதுக்காக வீடு வீடாவும் சரி, ஜனங்கள் மத்தியத்துல போய் சேர்ந்து பப்ளிக் மீட்டிங் மூலமாக சரி, இது மாதிரி அவங்க அநேக வேலைகள் செஞ்சிருக்கிறதுனால
இதுல கூட சில நம்ம மூத்த சகோதரர் ரிக் கனிங்கம் விஷயத்து கூட அவரு கூட என்ன விட்னஸ் பண்ணார்னா, ஒரு காலத்துல நாங்களும் இந்த மாதிரி ஒரு வேலைகள் செஞ்சுட்டு இருந்தப்போ தான் சகோதரியை அவர் சந்திச்சார். அவர் மனைவியாக இருக்கிற சகோதரிய கால் போர்ச்சர் ஒர்க்கில் 2 பேர் சந்திச்சு அவங்க வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஊழியக்காரர்களாக நம்ம மத்தியத்தில் இருக்கிறார். இந்த மாதிரி வேலைகள் நம்ம கூட செஞ்சுட்டு இருந்திருக்கிறோம். ஒரு காலத்துல நம்ம கூட தேவன் ஒரு சத்தியத்தை தெரிவிக்கிறதுக்காக நம்ம ட்ராக்ஸ் மூலமாக சொல்லியிருப்போம். இல்ல மற்ற எவ்வளோ விஷயத்துல நம்ம தெரிஞ்சிருப்போம். பட் இன்னைக்கு இந்த ஒரு காரியம் ரொம்பவே சுலபமா இருக்குது. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்தனால இன்னைக்கு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லயே இந்த வேலைகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்மளுக்காக இந்த மாதிரி ஒரு வேலைகள் ரொம்ப சிரமப்பட்டு அவங்க இந்த வேலைகள் செஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு ஒரு 100 வருடங்கள் பிறகு இந்த ஒரு சத்தியம் நம்ம மத்தியத்துல இருக்குது. ஸோ 1881ல கால் போர்ச்சர் ஒர்க் ஆரம்பிச்ச பிறகு இந்த ஒரு புஸ்தகம் கூட அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறார் 1881ல டேபர்நாக்கிள் ஷேடோஸ். இந்த புஸ்தகத்தை வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ரொம்ப ஹேண்டியா இருக்கிற புஸ்தகம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, இஸ்ரேல்ஸ் டேபர்நாக்கிள் சாக்ரிஃபைசஸ் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு தே சிம்பாலிக்கலி பாயிண்ட் த ஒர்க் ஆஃப் ஜீசஸ் அண்ட் ஹிஸ் ஃபாலோவர்ஸ். இயேசு கிறிஸ்து ஒரு ஜீவ பலியாக ஒரு காரியம் மற்றும் அவர் பின்பற்ற போற எல்லா சபை வகுப்பாரும் மற்றும் மற்ற ஜனங்கள் சபையாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதரர்கள் இந்த ஒரு புஸ்தகம் மூலமாக அநேக காரியத்தை வந்து தெரிஞ்சிருக்கிறாங்க. இந்த புஸ்தகத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு 8 சாப்டர்ஸ் இருக்குது. 8 சாப்டர்ஸ். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியத்துல தேவன் ஒரு ஆசாரிப்பு கூடாரமாக அவர் மத்தியத்துல சந்திச்சார். அதே போல ஆசாரிக்கு இருக்கிற வேலைகள் மற்றும் பலிகளுக்கு இருக்கிற சில வேலைகள் வந்து இந்த புஸ்தகத்துல வந்து காமிச்சிருக்காரு. அது லேவியாகமத்துல இருக்கிற முழு வகுப்பார நம்ம படிக்கலாம். அதுல சில சிம்பல்ஸ் யூஸ் பட்டிருக்குது மற்றும் அதுல இருக்கிற சில காரியங்கள், பர்னிச்சர்ஸ் இதெல்லாமே இதுல அடங்கி இருக்குது. இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஆவியான ஒரு அர்த்தமாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த புஸ்தகத்தை வந்து நீங்க ஒரு 8 மணி நேரத்துல நீங்க படிச்சு முடிக்கலாம். 8 சாப்டர்ஸ் 8 மணி நேரத்துல வந்து இந்த புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு ஒரு நம்மனால ஒரு முடியும். ஏன்னா பிராக்டிக்கலாவே நான் இந்த புஸ்தகத்தை நான் அப்படி ஒரு முறை நான் படிச்சு பார்த்துருக்கிறேன். நான் ஏர்போர்ட்ல வேலை செய்யறப்போ, அப்போ எக்ஸ்டர்னல் டியூட்டியா இருக்கிறப்போ வெளியிலேயே நின்றுட்டு இந்த ஒரு புஸ்தகத்தை படிச்சு முடிச்சிருக்கிறேன். ஒரு 2 நாள் ஒரு 4 மணி நேரம் எடுத்தா கூட இந்த புஸ்தகத்தை படிச்சீங்கன்னாக்கா அநேக காரியத்தை வந்து நீங்க நம்ம எல்லாம் உடன்படிக்கை செஞ்சு ஜீவ பலியாக நம்ம எப்படி தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே இதுல சொல்லப்பட்டிருக்குது. ஒரு வருஷத்துக்கு நம்ம அட்லீஸ்ட் ஒரு முறையாச்சும் இந்த புஸ்தகத்தை படிக்கிறது நம்மளுக்கு அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். அப்பப்போ அந்த விஷயங்கள் வந்து ஞாபகத்துக்குள்ள வருக்காக இது ஒரு நல்ல ஒரு புஸ்தகமா இருக்குது. ஸோ இதை கூட நம்ம மதியத்தில் இருக்குது. இது 1881ல டேபர்நாக்கிள் ஷேடோஸ். இது எல்லா மொழியத்துல கூட இது டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்குது. கன்னடா, தமிழ் மற்றும் நிறைய பாஷையில கூட இது டிரான்ஸ்லேஷன் ஆயிருக்குது. ஸோ 1883ல பாத்தீங்கன்னாக்கா இது மற்ற பாஷையில கூட அவர் ஒரு பப்ளிகேஷன்ஸ் வந்து டிரான்ஸ்லேஷன் ஆகிறது ஒரு காலம் வந்து 1883ல 1884 ட்ராக் சொசைட்டி, வாட்ச் டவர் ட்ராக் சொசைட்டி அமைக்கப்பட்டிருக்குது. 1884 ஏறக்குறையாக 100 வருடங்கள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். February 16, 1881, Joins Watchtower Track Society was formed in Pittsburgh. February 16 அவர் பிரதர் ரசல் ஒரு பிறப்பு நாள் கூட. அதே நாள்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ட்ராக் சொசைட்டி கூட அவரு அங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறார். இந்த ஒரு ட்ராக் சொசைட்டி ஃபார்ம் பண்றதுக்காக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னாக்கா, அங்க பிரதர் எழுத்துக்களை வந்து அவர் பிரிண்ட் பண்றது ஒரு பிரிண்டிங் பிரஸ் அங்க. அதே நேரத்துல அநேக ஜனங்கள் அங்க வேலை செய்வாங்க. அங்க ஒரு ஆபீஸ் ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குது. ஸோ இங்கதான் ஒரு பிரிண்டிங் பிரஸ், இங்கிருந்தா பிரிண்டிங் வேலைகள் நடந்து பல தேசத்துக்கு போய் இன்னைக்கு கூட அநேக புஸ்தகங்கள் கூடமே இந்த ஒரு பிரிண்டிங் பிரஸ்ல இருந்தா நம்ம பகுதியில் வந்திருக்குது. அநேக பல எடிஷன்ஸ் எல்லாம் கூட நீங்க பார்க்கலாம்.
ஸோ இந்த ஒரு பிரஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த புருக்லின் பிரிட்ஜ் அங்கிருந்து நீங்க இந்த ஒரு பில்டிங்க பார்க்கலாம். இது வந்து பிட்ஸ்பர்க் அங்க புருக்லின் பிரிட்ஜ்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க வாட்ச் டவர் சொசைட்டி அதை கூட நம்ம பார்க்கலாம் அந்த அப்போ பிரதர் ரசல் இருக்கிற காலத்துல. அடுத்ததாக 1886 டிவைன் பிளான் ஆஃப் த ஏஜஸ், த முதல் வால்யூம், த ஃபர்ஸ்ட் வால்யூம். த டிவைன் பிளான் ஆஃப் த ஏஜஸ் ரிட்டன் பை சார்ல்ஸ் டேஸ் ரசல். இதுல என்ன, காட்ஸ் பிளான் ஃபார் த ரிடம்ஷன் ஆஃப் மேன்கைண்ட். இந்த புஸ்தகம் அதிக டிஸ்ட்ரிபியூட் ஆன ஒரு புஸ்தகமா இருந்திருக்கு. ஏறக்குறையாக ஒரு 20 மில்லியன் காப்பீஸ் போயிருக்குது. இந்த புஸ்தகம் வந்து பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்கிற நேரத்துல பிரதர் ரசல் இருக்கிற எல்லா சொத்துக்கு வந்து செலவு அடைச்சிட்டார். த ஹோல் வெல்த் வாஸ் பீங் பினிஷ்ட் இந்த ஒரு புஸ்தகத்தை வந்து பிரிண்ட் பண்ணி ஜனங்கள் கொடுக்கிற நேரத்தில். அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து ஊழியம் செய்யறதுக்காக அவர்கிட்ட எந்த தொகை இல்லை, அவர்கிட்ட காசு இல்லை. அதுக்கு மேல வந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாலண்டரியாக வந்த டொனேஷன் மூலமாக தான் மற்ற பப்ளிகேஷன்ஸ் மற்ற ஊழியத்தை வந்து அவர் ஸ்ப்ரெட் பண்ணார். டிவைன் பிளான் ஆஃப் த ஏஜஸ், தேவனோட யுகா யுகத்துக்கு இருக்கிற ஒரு தெய்வீக திட்டம். இந்த ஒரு புஸ்தகத்துல ஏறக்குறைய 16 சாப்டர்ஸ் இருக்குது. இதுல நீங்க பார்க்கலாம் தேவன் இந்த மனு குலத்துக்காக ரட்சிப்புக்காக இருக்கிற திட்டத்தை அவரு எப்படி கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்துவ ஒரு மீட்புக்கு இருக்கிற பொருள், அதே போல சபை வகுப்பார் மற்றும் முழு உலகத்துக்கே ஒரு ரட்சிப்பு கொடுக்கிற ஒரு விஷயத்தை வந்து இங்க காமிச்சிருக்கிறார். இந்த முழு புஸ்தகத்துல நம்ம பேசிக் ஸ்டடிஸ்ல இருக்கிற எல்லா காரியம் கூட பாத்தீங்கன்னா இந்த புஸ்தகத்தின் மூலமாக வந்திருக்குது. மெஜாரிட்டியா இருக்கிற எல்லா டாக்டரின்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டிவைன் பிளான் ஆஃப் த ஏஜஸ்ல நம்ம பார்க்கலாம். இது பின்னால பாத்தீங்கன்னா இந்த ஒரு சார்ட் கூட நீங்க பார்த்திருப்பீங்க, த டிவைன் பிளான் ஆஃப் த சார்ட். இதுல 16வது சாப்டர்ல கூட அதுல என்ன ஒரு விஷயத்த சொல்லப்பட்டிருக்காருன்னா, அதுல ஒரு கன்க்ளூடிங் தாட்ஸ் சொல்லி ஒரு சாப்டர். யாராச்சும் இந்த புஸ்தகத்தை படிச்ச பிறகு அவங்களுக்குள்ள என்ன ஒரு ஆர்வம் வருதுன்னா, இந்த புஸ்தகத்தை இருக்கிற விஷயத்தை வந்து மற்றவங்களுக்கு கூட இந்த ஒரு சுவிசேஷத்தை சொல்றதுக்காக ஒரு ஆர்வம் உள்ளுக்குள்ள வருதுங்களாம. when you read this book you have that desire to tell to others also the wonderful God's plan. இது கன்க்ளூடிங் தாட்ஸ்ல வந்து சொல்லப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் இந்த ஒரு சார்ட் டிவைன் பிளான் ஆஃப் ஏஜஸ், இது தேவனோட திட்டம், தேவனோட திட்டமாக இருக்கிற ஒரு காரியத்தை வந்து இதுல பிரசன்ட் பண்ணியிருக்கிறார். இந்த ஒரு சார்ட்டை வந்து யாருனாலும் கூட நம்ம மதியத்துல யார் வேணா கூட இதை விளக்கலாம். இதுல பைபிளுக்கு இருக்கிற முழு பகுதி ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் இருக்கிற காரியத்தை வந்து நீங்க ஒருத்தட்ட இந்த ஒரு சார்ட்டை காமிச்சு நீங்க முழுமையாக தேவனோட திட்டத்தை வந்து நீங்க தெரிவிக்கலாம். இதுல பிரதர் ரசல் ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, அவரோட காரியத்தை நம்ம இங்க ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்றேன். இந்த ஒரு சார்ட் வந்து எப்பவுமே அவர் தலைமேட் கிட்டார் அவர் ஒட்டி வச்சிருப்பாருங்களாமா. அவர் படுகை கிட்டார் அந்த சார்ட் வந்து எப்பயுமே இருக்கு. எதுக்காகனா அவர் எப்பயுமே அந்த ஒரு பிளானை பார்த்துட்டே இருப்பார். நம்ம கூட நம்ம ஜீவியத்துல அநேக பிளான்கள் செய்யறோம், சில ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாம் செய்யறோம், இது பிறகு அதெல்லாம் செய்யலாம்னு சொல்லி. பட் இந்த ஒரு சார்ட்ல நீங்க பார்க்கலாம், பரலோகத்தை போருக்கு இருக்கிற திட்டங்கள் இதுல இருக்குது. இடக்கமான வழி, பரிசுத்தம், மகா பரிசுத்தம் மற்றும் சாகாமை இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு சார்ட் மூலமாவே நீங்க படிச்சு மற்றவங்களுக்கு கூட சொல்றதுக்காக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இது ரொம்ப சுலபமாக நம்ம கையில இருக்குது. இன்னைக்கு வேறு சபையில கூட இந்த விஷயங்கள் தெரியாது. ஆனா இந்த ஒரு புஸ்தகம் மூலமாக தேவனோட திட்டங்களை வந்து புரிஞ்சு மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக கூட தேவன் நம்மளுக்கு அருமையாக ஒரு நல்ல ஏற்பாடு இந்த புஸ்தகம் மூலமாக கொடுத்திருக்கார். ஸோ இது வந்து 1886 இந்த புஸ்தகம் வந்து அதிக பிரபலமாக இது டிஸ்ட்ரிபியூட் ஆன ஒரு புஸ்தகம் தான் த டிவைன் பிளான் ஆஃப் த ஏஜஸ். 1889 ஓல்டு தியாலஜி ட்ராக், இதுக்கு இருக்கிற காரியம் அவ்வளோ ஒரு மேஜர் விஷயங்கள் இல்லை. ஏன்னா இது ப்ரொட்டஸ்டன்ட் காலத்துல வந்து அவங்களுக்கு இருக்கிற சில எப்படிப்பட்ட ஒரு டாக்டரின், அவங்க என்ன பிலீஃப்ல இருந்தாங்க, இது மாதிரி சில விஷயத்த வந்து இது சொல்லப்பட்டிருக்குது. இது நம்ம மத்தியத்தில் அவ்வளோ இந்த புஸ்தகம் வந்து அவ்வளோ இல்லை, நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ
1889 த டைம் இஸ் அட் ஹேண்ட். இது ரெண்டாவது வால்யூம், த செகண்ட் வால்யூம் ஃப்ரம் த ஸ்கிரிப்சுரல் ஸ்டடிஸ். த டைம் இஸ் அட் ஹேண்ட்ல இருக்கிற விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். 6000 வருஷம் ஆதாம் ஒரு பாவத்துல விழுங்கிலிருந்து மற்றும் 1874 இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகைக்கு இருக்கிற அந்த கால பகுதி, இந்த குரோனாலஜி நம்ம இந்த புஸ்தகம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே புஸ்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பிறப்பு, அவர் ஒரு ஞானஸ்நானம் எடுத்த நாள் மற்றும் மரியாள்கிட்ட வந்து கப்ரியேல் வந்து அந்த ஒரு அனன்சியேஷன் சொல்றது விஷயம் கூட இந்த புஸ்தகத்தில் நம்ம இதுக்கு இருக்க ரெக்கார்ட்ஸ் வந்து இந்த புஸ்தகத்தில் நீங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பிறப்பு நம்மளுக்கு தெரியும், அது அக்டோபர் 2 BC, அது டிசம்பர் 25ஆம் நாள் இல்லாமல் இது அக்டோபர்ல சொல்லப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் அநேக தீர்தர்சனமான ஒரு காரியம் மற்றும் நேரங்கள் ரொம்ப சமீபமா இருக்குது. த டைம் இஸ் அட் ஹேண்ட், உலகத்தோர் முடிவுக்கு இருக்கிற காரியங்கள் எல்லாமே ரொம்ப சமீபமா இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு காரியத்தை வந்து இந்த புஸ்தகம் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இது 1889 இது வந்து பப்ளிஷ் பண்ணார். இதுல கவனிக்க வேண்டியது என்ன விஷயம்னாக்கா, பிரதர் ரசல் ஒவ்வொரு வருடங்கள் ஒவ்வொரு வருஷத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சு எழுதி பப்ளிஷ் பண்றார். இதே அவருக்கு ஒரு ஜீவி ஒரு காரியமாக இருந்திருக்குது. இன்னைக்கு கூட நம்ம மத்தியத்துல ஒரு சப்ஜெக்ட் பேசுறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட நம்மளுக்கு சில நாட்கள் சில மாதங்கள் கூட தேவைப்படுது. பட் ஆனா அவர் ஒரு நாள் கூட வீண் பண்ணாங்க, ஜனங்களுக்காக இவ்வளவு ஒரு வேலைகள் செஞ்சிருக்காரு. ஒரு வருஷத்துல ஒரு ஒரு புஸ்தகம் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு தெரியுது இந்த சத்தியம் வந்து தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்திருக்கிறாங்க. இத என்னோட ஒரு வேலைகள் என்னன்னாக்கா மற்றவங்களுக்கும் போய் சேர்றதுக்காக இந்த ஒரு வேலைகள் செஞ்சுட்டு இருந்திருக்கிறார். 1890 1890 தை கிங்டம் கம், இது மூன்றாவது வால்யூம். இதை குறிச்சு நம்மளுக்கு தெரியும், இதுல தேவனோட ராஜ்யம் எப்படி இருக்க போகுது, எப்போ வர போகுது. இதுல வந்து தானியேல் தீர்க்கதரிசி அவர் தீர்க்கதரிசனமாக சில விஷயங்கள் இங்க வந்து வெளிப்படுத்திருக்கார். சபை எப்படி எடுத்துக்கொள்ள போறார், அதே போல இந்த உலகத்துக்கு இருக்கிற என்ன நம்பிக்கை, என்ன உலகத்துக்கு என்ன ஒரு தீர்மானம் இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு புஸ்தகத்துல 1890 வந்து இந்த புஸ்தகத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே போல அந்த கிரேட் பிரமிட், அதுக்கு இருக்க சில சத்தியங்கள் கூட இதுல நீங்க பார்க்கலாம். ஸோ இது மூன்றாவது வால்யூம். இது கூட நம்ம தேவனோட 1000 வருடங்கள் இருக்கிற சத்தியத்தை வந்து இதுல அடங்கி இருக்குன்னு சொல்லி கூட நம்ம இங்க பார்க்கிறோம். 1892 வாட்ச் டவர் செமி மந்த்லினா எப்படி நம்மளுக்கு மாதமாக ஒரு பத்திரிகை வருதுங்களா, இன்னைக்கு கூட நம்மள்கிட்ட டான் பப்ளிகேஷன் அந்த புஸ்தகம் வர போலவே 1892 மந்த்லி வந்து அவங்க வந்து சில பப்ளிகேஷன்ஸ் கூட அவரு கொடுத்துட்டு இருந்திருக்காரு கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 1893 ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன், பைபிள் ஸ்டூடெண்ட் கன்வென்ஷன் வந்து ஏற்பாடாயிருக்குது 1893. கொஞ்சம் பிக்சர் வந்து கொஞ்சம் பிளரா இருக்கு. இதுல பிரதர் சகோதரர் ரசல் கூட இங்க இருக்கிறார். அது கொஞ்சம் கண்டுபிடிக்கிற கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு விதத்துல இது கூட இருக்கலாம், இந்த ஒயிட் ஷர்ட் அந்த கோட் எல்லாம். ஸோ இது வந்து 1893 ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன், 1893 பைபிள் ஸ்டூடெண்ட் கன்வென்ஷன் வந்து அங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. 1894 பிலிகிரிம் மினிஸ்ட்ரிஸ் பிகின்ஸ். பிலிகிரிம் மினிஸ்ட்ரினாவே நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, தேவனோட தூதை மற்ற ஜனங்கள் மத்தியத்துல கொண்டு போறதுக்காக சில ஊழியக்காரங்களை வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணாருங்க, ஏற்படுத்தினார். அப்ப அவர் காலத்துல வந்து அவரு ஏறக்குறையாக 200 பிலிகிரிம்ஸை வந்து அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார். அந்த 200 பிலிகிரிம்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவன் ஒரு அடிப்படை சத்தியம் மற்றும் முழு வால்யூம்ஸ்க்கு இருக்க சத்தியம் வந்து தரவாக அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்டடி கொடுத்த பிறகு பிரதர் ரசல் அவங்களை அப்பாயிண்ட் பண்ணி மற்ற தேசத்துல கூட சரி மற்ற ஜனங்களுக்கு மத்தியத்துல இந்த பிலிகிரிம் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி அவங்க இந்த ஒரு காரியத்தை ஆரம்பிச்சார். அதுல சில பேர்கள் வந்து உங்களுக்கு தெரியும், நெல்சன் இவங்க பெஞ்சமின் பாட்டன் மற்றும் PL ஜான்சன், இப்படிப்பட்ட ஒரு சகோதரர்கள்லாம் இந்த ஒரு பிலிகிரிம் மினிஸ்ட்ரியில் இருந்திருக்கிறார். இந்த பிலிகிரிம் மினிஸ்ட்ரியில வந்து அவங்க குவாலிஃபை ஆகும்னா
பிரதர் மூலமாக ஒரு சில கொஸ்டின்ஸ் அவர் தயாரிச்சார். அந்த எப்படிப்பட்ட ஒரு கேள்வினா அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா வீடியம் கொஸ்டின் சொல்லி ஒர்பி டாய் மினிஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு ஒரு சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதுல இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் வந்து அவங்க வந்து அட்டெம்ப்ட் பண்ணி அது 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 சரியான ஒரு உத்தரவு கொடுத்தாக்கா அவங்க தே கேன் பி த பிலிகிரம் மினிஸ்ட்ரி. அது வேற ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு இன்னைக்கு அடிப்படை சத்தியத்துல கூட நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியுது. அந்த ஒரு கொஸ்டின்ஸ் தான், ஒரு வெரி பேசிக் சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். ஸோ பிரதர் ரசல் குலார் அந்த ஒரு திட்டம் அவருக்குள்ளார் இந்த என்ன விஷயம்னா, திஸ் காஸ்பல் மஸ்ட் பி ப்ரீச்ட் இன் ஆல் த வேர்ல்ட் ஃபார் எ விட்னஸ். ஸோ அப்போ வந்து இந்த பிலிகிரிம்ஸ் தான் மற்ற எல்லா இடத்துல கூட போய் இந்த வேலைகள் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ வந்து 1894 இவங்க எல்லாமே அநேக சகோதரர்கள் அவர உடல் பயிற்சி மூலமாக சரி மற்றும் பிசிக்கலா அநேக காரியத்து மூலமா அவங்க அந்த வேலைகள் செஞ்சிருக்கிறாங்க. 1895 டு வாஸ் த ஸ்கிரிப்சர்ஸ் டீச். இந்த பகுதியை நீங்க எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? ஏதோ ஞாபகம் வருதுங்களா? டான் மேகசின். இந்த இந்த புஸ்தகம் உங்களுக்கு மாதம் பத்திரிகையாக உங்க கைக்கு வந்துட்டு இருக்குது. பேக் சைட்ல வந்து இந்த ஒரு பிரிண்டிங் நீங்க பார்க்கலாம். 1895 இந்த ஒரு பப்ளிகேஷன் ஆயிருக்குது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, the church is the temple of the living God. சபை நம்ம எல்லாருமே தேவன் ஒரு ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஒரு கால பகுதியில இந்த சபைக்குள்ளார ஒரு சில வேலைகள் நடந்துட்டு இருக்குது. அது என்ன வேலைகள்னு பாத்தீங்கன்னா, the chiseling, polishing, shaping. நம்ம எல்லாமே தேவனோட கற்களாக இருக்கிறோம். we are all living stones. நம்மளுக்குள்ளார ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் தேவனோட சத்தியம் மூலமாக இந்த ஒரு காரியங்கள் நம்ம பகுதியில் நடந்துட்டு இருக்குது. எப்போ தேவனுக்கு ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுத்தோமா அதுல நம்மளுக்கு அநேக காரியங்கள் வரும். அது சில ட்ரையல்ஸா இருக்கலாம், சில கேரக்டர் டெவலப்மெண்டா இருக்கலாம். ஸோ சபை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மூலமாக போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி இதுல இந்த ஒரு பகுதியை நீங்க பார்த்து கூட நீங்க மற்றவங்களுக்கு சொல்லலாம். வாட் இஸ் த ஹோப் ஆஃப் த வேர்ல்ட், வாட் இஸ் த ஹோப் ஆஃப் த சர்ச். அது பிறகு சபையாக நம்ம அழைக்கப்பட்டதுனால நம்மளுக்கு என்ன நம்பிக்கை, தேவன் நம்மளுக்கு என்ன கொடுக்க போறாருன்னா, நம்ம கூட தேவன் போலவே நம்ம மாறுவோம், நம்ம கிறிஸ்து போலவே நாம மாறுவோம். ஏன்னா தேவன் நம்ம இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு மனவளனா இருக்கிறனால மனவாட்டியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் போலவே நம்ம மாறுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இந்த ஒரு சத்தியம் இந்த வேதாந்தத்துல சொல்லப்பட்டிருக்குது. அதே பிறகு உலகத்துக்கு கூட ஒரு ரட்சிப்பின் ஒரு திட்டத்தை வந்து இந்த வேதாந்தத்துல சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் இந்த ஒரு காரியத்தை நீங்க மற்றவங்களுக்கு கூட நீங்க ஒரு நல்ல சப்ஜெக்டா ஒரு டாக்டரினா கூட நீங்க பேசலாம். வாட் டஸ் த ஸ்கிரிப்சர் டீச்சர்ஸ். இந்த ஒரு விஷயத்தை நீங்க இதுல அநேக வசனத்தை ஒரு சப்போர்ட்டிங் கூட கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த விஷயத்த கூட அவர் 1895 இந்த ஒரு விஷயத்தை தெரியப்படுத்திருக்காரு. 1895 இதுல சில வேலைகள் போலிஷ் லாங்குவேஜ்ல, டேனிஷ்ல இது மாதிரி ஒரு வேலைகள் கூட அப்ப நடந்திருக்குது. அப்ப வேற இங்கிலீஷ் மொழிகளை தான் தேவனோர் சத்தியத்தை வந்து பிரதர் ரசல் கொடுத்துட்டு இருந்தார். ஆனா அது பிறகு மற்ற மற்ற லாங்குவேஜ்ல கூட அது 1895 இந்த வேலைகள் கூட நடந்திருக்குது. அழகிஹேனி சர்ச் ட்ரையல் அது ஒரு சில விஷயங்கள், அது அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இல்லை, பட் ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கலாம். 1897 த டே ஆஃப் வெஞ்சன்ஸ், இது 4ஆம் வால்யூம், 4th வால்யூம். த டே ஆஃப் வெஞ்சன்ஸ் இந்த புஸ்தகம் வேற எதுவும் இல்லை, அது த பேட்டில் ஆஃப் ஆர்மகெடான் இந்த ஒரு 4th வால்யூம்னு சொல்லி இந்த ஒரு புஸ்தகம். இதுல என்ன பப்ளிகேஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, the wise shall understand and that this gospel is now closing with a day of vengeance. இந்த உலகம் மற்றும் இந்த சுவிசேஷ காலம் தேவன் ஒரு கோபாகின் நாள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். போன வாரம் கூட நம்ம மத்தியத்துல சகோதரர் பிரசாத் கூட அவரு இந்த பேட்டில் ஆஃப் ஆர்மகெடான் குறித்து சில காரியத்தை வந்து பேசினார். ஸோ இது எப்படிப்பட்ட யுத்தம்னாக்கா, இதுல சிம்பாலிக்கலாக சொல்லப்பட்ட ஒரு சில விஷயங்கள், அதுல அரசியல் மற்றும் பொருளாதார மற்றும் பொலிட்டிக்கல் மதம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் இதெல்லாமே ஒளிந்து போவதற்கு ஒரு விஷயங்கள் வந்து இந்த ஒரு புஸ்தகம் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்துல தானியல்
எழுதின சுவிசேஷத்துல அதுக்கு இருக்கிற சில ப்ராஃபஸி இதுல கூட இந்த ஒரு புஸ்தகம் மூலமாக பார்க்கலாம். த ஃபோர்த் வால்யூம். ஸோ இது கூட நம்ம எல்லாரும் வீட்டில் கூட இது இருக்கலாம். இது கூட நீங்க படிச்சு அநேக காரியத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு நாட்கள் கூட நம்ம வந்து தேவன் ஒரு கோபாகின் நாள்ல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are all under the Jacob's trouble. இன்னைக்கு நீங்க சுற்றிலும் உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னாக்கா நாட்கள் ரொம்ப சமீபமா இருக்குது. இன்னைக்கு நடந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த புஸ்தகம் மூலமாக இருக்கிற காரியத்தை தான் இன்னைக்கு முழு உலகத்துல கூட நடந்துட்டு இருக்குது. இத நல்லா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்னன்னா, இந்த புஸ்தகம் மூலமாக அநேக விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நேரடியா இந்த புஸ்தகம் கூட நீங்க பார்த்து படிச்சு நேரடியா விஷயம் கூட நீங்க கண் மூலமாக நீங்க பார்க்கலாம். ஸோ இது இந்த புஸ்தகம் மூலமாக சொல்லப்பட்டிருக்குது. 1899 இதுல வந்து இவல்யூஷன் தியோரி இது ஒரு 5 லட்சம் ட்ராக்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குது. 5 lakh இவல்யூஷன் தியோரி சொல்லி அந்த ட்ராக்ஸ். இவல்யூஷன் தியோரி என்ன வாக்குனாக்கா நம்மளுக்கு தெரியும். ஒருத்தர் டார்வின் தியோரி அவரு எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறாருன்னா, மனிதனோட எங்கிருந்து வந்திருக்காருன்னா ஒரு குரங்கு மூலமாக ஒரு உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தியோரியை கொண்டு வந்திருக்காரு. ஆனா பிரதர் ரசல் வந்து அவர் வேதாந்தத்தில் இருக்கிற காரியத்தை வச்சு அவர் அதை தெரிய வைக்கிறாங்க ஜனங்களுக்கு. ஸோ இந்த ஒரு இவல்யூஷன் தியோரி குறிச்சுதான் இந்த புஸ்தகத்துல வந்து அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்கார் 1899. 1899 1899 The Atonement. The Atonement Between God and Man, Volume 5, 5th volume. All should know about the great mediator of the atonement, our Lord Jesus. ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு புஸ்தகம். The Atonement Between the God and Man. தேவனுக்கு மற்றும் மனிதனுக்கு மத்தியத்துல ஒப்புரவாகுதல். இது ரொம்பவே அருமையான புஸ்தகம். இது ஒவ்வொரு சபையாக அழைக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் வந்து இந்த புஸ்தக காரியத்தை வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு ரொம்ப முக்கியமான இருக்குது. இது விலை மதிக்க கொள்ளாத ஒரு புஸ்தகம். இட் இஸ் இன்எஸ்டிமேபிள் வேல்யூ. இந்த புஸ்தகத்துல எப்படி விஷயம்னாக்கா நம்மளுக்கு தெரியும். இதுக்கு இதே புஸ்தகத்துக்கு சம்பந்தமாக இன்னொரு புஸ்தகம் இருக்குது, வாட் பாஸ்டர் ரசல் டாட். வாட் பாஸ்டர் ரசல் டாட்ல வந்து ஒரு 5 எலிமெண்ட்ஸ், the 5 elements, அது எல்லாருமே தெரிஞ்சுக்குள்ள ஒரு விஷயம். அது என்னவா இருக்குன்னாக்கா, மீப் ரான்சம் டாக்டரின் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். கவுனன்ட் ஒப்புரவாகுதல், உடன்படிக்கை, இந்த ஒரு விஷயம் கூட நம்ம எல்லாருமே தெரிஞ்சு இருக்க வேண்டியது ஒரு காரியமா இருக்குது. மத்தியஸ்தருக்காக இருக்கிற வேலைகள் நம்ம எல்லாருமே ஒரு நாள்ல நம்ம சபையாக மாறின பிறகு தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தராக நம்ம இந்த வேலைகள் செய்வோம். அதுக்கு தலைமையாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது ஒரு பிரதான ஆசாரியாக இருந்து அவர் அந்த ஒரு மத்தியஸ்தர் வேலைகள் செய்யறார். ஒப்புரவாகுதல், அட்டோன்மெண்ட், அதுக்கப்புறம் அந்த சின் ஆஃபரிங், பாவ நிவாரண பலி, இது மாதிரி ஒரு 5 டாக்டரின்ஸ், மெயின் டாக்டரின்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு புஸ்தகத்துல நீங்க வாசிக்கலாம், படிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டான புஸ்தகம். இத நீங்க அநேகர் இதுல படிச்சிருக்கலாம். பட் இதை வந்து நம்ம வேத மாணவர்களா இருக்கனால அநேக நேரத்துல இது வந்து நீங்க பயன்படுத்துங்க. ஸோ இதுக்காக தான் அதுல சொல்லப்பட்டிருக்குது, the great mediator of the atonement, our Lord Jesus Christ, and every person should be knowing this truth. இந்த ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்குது. அதே போல அந்த வாட் பாஸ்டர் ரசல் டாட், அது அந்த புத்தகத்தை பப்ளிஷ் பண்ற ஒரு எம்டி ஜோன்ஸ் சொல்லி, பிரதர் ரசல் கவுனன்ட் குறித்து மற்றும் அட்டன்மெண்ட், சின் ஆஃபரிங், ரான்சம் குறித்து எங்கெங்க அவர் பேசியிருக்கிறாரா, இந்த எல்லா சத்தியத்தை வந்து அவர் கம்பைல் பண்ணி ஒரு புஸ்தகமாக உருவாக்குனார். அது நீங்க அந்த கபர்ல கூட நீங்க பார்க்கலாம். வாட் பாஸ்டர் ரசல் டாட், வாட் பாஸ்டர் ரசல் செட், அது கேள்வி பதிலாக ஒரு புஸ்தகம். பட் வாட் பாஸ்டர் ரசல் டாட் இட்ஸ் a வெரி வண்டர்ஃபுல் புக். ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் புக். அது சம்பந்தப்பட்டதான் இந்த ஒரு 5th ஒரு வால்யூம் 1899 அட்டோன்மெண்ட் பிட்வீன் த காட் அண்ட் மேன். ஸோ இந்த ஒரு பப்ளிகேஷன் கூட 1899 செஞ்சப்பட்டிருக்குது. 1903 ரசல் ஈட்டன் டிபேட்.
இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டிபேட். அந்த நாட்கள்ல வந்து ஒரு ரிலிஜியஸ் டிபேட்டாக போயிட்டு இருந்தது. ஏன்னா பிரதர் ரசலுக்கு இருக்கிற சத்தியங்கள் பார்த்தீங்கன்னா முழு உலகத்துல ரொம்ப பிரபலமா பிறக்க இருக்கனால மற்ற பேர் சபையில நாமினல் கிறிஸ்டியன்ஸ்ல வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகி இருக்குது. அப்போ பிரதர் ரசல் வந்து சில தியோரிஸ் டாக்டரின்ஸ் வந்து அவர் டிபேட் மூலமாக அங்க ஒரு ஆடிட்டோரியம்ல கூட அவர் பிரசன்ட் பண்ணியிருக்கிறார். ஸோ அது கூட 1903 காமிச்சிருக்குது. இந்த ரெவரண்ட் இஎல் ஈட்டன் மற்றும் பிரதர் ரசல்க்கு வேதாந்தத்தில் இருக்கிற சில சத்தியத்தை வச்சு அவர் டிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு என்ன ஆடிட்டர்னா இந்த கார்னேஜ் மியூசிக் ஹால், அதுல ஏறக்குறையாக பல ஆயிரம் ஜனங்கள் வந்து அதுல உட்காந்து இந்த ஒரு காரியத்தை கவனிச்சிருக்கிறார். இதுல பிரதர் ரசல் என்ன சொல்றாருனாக்கா, முழு உலகமே சாத்தான் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல அவங்க கண்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்குது, சத்தியம் தெரியாம இருக்கிறாங்க. தேர் ஆல் இன் ப்ரொபேஷன் பீரியட். அதே நேரத்துல தேவன் எல்லா மனுக்குலத்துக்கும் வந்து ஒரு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறது போல ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். எல்லாருக்குமே ஒரு ரட்சிப்பு கொடுக்கறது ஒரு காரியமாக வச்சிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பிரதர் ரசல் வச்சிருக்கிறது ஒரு காரியம். ஆனா அதுக்கு எதிர்ப்பாக இவர் ரெவரண்ட் ஈட்டன் வந்து டிபேட்டாக பேசியிருக்கிறார். ஸோ இது வந்து இந்த ஒரு ரசல் ஈட்டன் டிபேட்ஸ் வந்து நீங்க சில ரீப்ரிண்ட் ஆர்டிகல்ஸ்ல கூட நீங்க பார்க்கலாம். ரீப்ரிண்ட் ஆர்டிகல்ஸ் வந்து நீங்க அந்த இண்டெக்ஸ் புத்தகம், அதுல அநேக ஆர்டிகல்ஸ் இருக்குது. அதுல நீங்க ரசல் ஈட்டன் டிபேட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்க அருமையான ஒரு சில டிபேட்ஸ் ஸ்கிரிப்சர் சம்பந்தப்பட்டது இதுல காமிக்கப்பட்டிருக்குது. அது வந்து 1903 சொல்லப்பட்டிருக்கு. 1904 த 6th வால்யூம் த நியூ கிரியேஷன், இது 6வது வால்யூமாக. இது ரொம்ப அருமையான ஒரு புஸ்தகம், ஒரு ஃபேமிலி புக்னு எடுத்துக்கலாம். இதுல முதல் பகுதியில பாத்தீங்கன்னாக்கா தேவன் உலகத்தை எப்படி சிருஷ்டி பண்ணார், சிருஷ்டிக்கு இருக்கிற காரியத்தை, கிரியேஷனுக்கு இருக்கிற காரியத்தை இதுல வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே நேரத்துல ஒரு புது சிருஷ்டியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சில ஒப்ளிகேஷன் எப்படிவாக இருக்கும், எது மாதிரி ஒரு ஒப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம ஜனங்கள் மத்தியத்துல, நம்ம குடும்பத்துல, நம்ம சகோதரர் மத்தியத்துல அதுல சொல்லப்பட்டிருக்குது என்னக்கா, the duties and obligation of the new creation toward the Lord, toward one another, toward earthly friends, neighbors, toward parents, children, husband, wives, etc. So புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்டிருக்கிறனால நம்ம மற்ற சமுதாயத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, விசுவாச வீட்டார்களும் சரி, அவங்கள்ட்ட நம்ம எப்படி நடைமுறையாக நம்ம இந்த ஒரு காரியத்தை வந்து நம்ம இந்த ஒரு புத்தகம் மூலமா பார்க்கலாம். அதே விஷயத்த, இன்னொரு விஷயத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் காரியம் என்னன்னாக்கா, the force and besetments of the new creation. நம்மளுக்கு இந்த ஒரு ஆவியின் வேலைகளை கூட அநேக எதிர்ப்பு நம்ம பார்க்கிறோம். எதிர்ப்பு எப்படின்னாக்கா, எதிராளியாக நம்ம சுய மாம்சம் கூட நம்மளுக்கு ஒரு பெரிய எதிராளியாக இருக்குது. அவர் flesh is also one of a great adversary. உலகம் நம்மளுக்கு எதிர்ப்பா இருக்குது, சாத்தான். சோ புது சிருஷ்டிக்கு வர போல சில எதிர்ப்புகள் அது எப்படிவாக இருக்குன்னு சொல்லி இந்த புஸ்தகத்துல கூட நீங்க இந்த 6வது வால்யூம்ல நீங்க பார்க்கலாம். இந்த ஃபேமிலி ஆப்ளிகேஷன்ஸ், நம்ம விசுவாச வீட்டார்ல மற்றும் நம்ம குடும்பத்துல நம்ம எப்படி அவங்கள்ட்ட நம்ம எப்படி நம்ம நடந்து கொள்ற ஒரு காரியம் கூட இந்த புஸ்தகம் மூலமா நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக 1905 1905 த டெய்லி ஹெவன்லி மன்னா. இது நம்மளுக்கு எல்லாருக்குமே அறிந்த விஷயம் தான். எல்லார் வீட்டுல இந்த ஒரு புஸ்தகம் இருக்குது. எவ்ரி கிறிஸ்டியன் ஹூ சீஸ் திஸ் புக் இஸ் ஷோர் டு இன்ட்ரெஸ்டட் அண்ட் டு வாண்ட் எ காப்பி. யாராச்சும் இந்த புஸ்தகம் இல்லைன்னா கூட நீங்க கேட்டு வாங்கிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இட் ஷுட் பி ஆன் த பிரேக்ஃபாஸ்ட் டேபிள். நம்ம தினம் மாம்சிக்கின் ஒரு உணவத்தை நம்ம சாப்பிடுறோம், அதே நேரத்தில் நம்ம ஆவிக்கிற உணவு கூட நம்ம சாப்பிடுறது ஒரு கடமையாக இருக்குன்னு சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். It is published not for profit, but it is good. Some call it their heavenly breakfast food and tell that the feast upon its lesson as regularly as the sunrise. நம்ம எல்லாருமே தினம் சூரிய உதயம் மற்றும் சூரிய வருக்காக நம்ம எதிர்பார்க்கிறோம். தினம் அது சூரிய வந்து உதயம் ஆகுது. அதே போலதான் தேவனோட வசனம் நம்ம தினம்
இதுல இருந்து ஆரம்பிக்க வேண்டியது ஒரு காரியத்துக்காக நமக்காக இது கொடுக்கப்பட்ட அந்த ஒரு மன்னா. அப்புறம் அந்த மன்னாவை வந்து நீங்க முழு நாள் இதே கொஞ்சம் மெடிடேட்ல இருந்தீங்கன்னாக்கா இது அநேக விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். அதே தூங்குறதுக்கு போல தூங்குக்கு முன்பாக கூட நீங்க அந்த சாங்ஸ் இந்த நைட் நீங்க படிச்சு அதை நீங்க அதுக்கு இருக்க சில விஷயங்கள் தெரிஞ்சா கூட இது ஒரு நம்மளுக்கு ஒரு ஆவிக்குறி வளர்ச்சி கூட நல்லா இருக்குன்னு சொல்லி இதுல இந்த புஸ்தகம் வந்து 1905 கூட காமிப்பட்டிருக்குது. 1906 ரசல் பிரதர் சில விஷயங்கள் அவங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் என்னன்னாக்கா செப்பரேஷன் ஆயிருக்குது. அவரு கூட சகோதரி மாரியா பிரான்சிஸ், இவங்க 2 பேர் திருமணம்குள்ள இருந்தாங்க. ஒரு ஏறக்குறையாக ஒரு 10 வருஷம். திருமணம் ஆன பிறகு 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, தேவன ஒரு ஊழியங்கள் செய்யறதுக்காகவும் சரி, தேவன ஒரு வேலைகள் சேர்ந்து செய்யறதுக்காக இவங்களுக்குள்ள நல்ல ஒரு அக்ரிமெண்ட் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள இருந்தாங்க. ஆனா நாட்கள் போக பிறகு இதுல இவங்களுக்குள்ள சில செப்பரேஷன் ஆனுக்கு ஒரு காரணம் என்னன்னாக்கா, the marriage did not last as in 1897. The Russell separated because of disagreement about her role in the management of Joint's Watchtower. ஏன்னா அந்த சகோதரி பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு மேனேஜ்மெண்ட்ல தலைமை எடுக்கிறதுக்காக சில முயற்சிகளை கொஞ்சம் காமிச்சிருக்குது. இவங்க கூடவே பிரதர் ரசல் கூடவே வேலை செஞ்சு அநேக எழுத்துக்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க மேனேஜ்மெண்ட்ல கூட ஒரு சில ப்ராமினன்ஸ் எதிர்பார்த்திருக்கிறாங்க. ஸோ இதனால சில விஷயங்கள் வந்து இவங்களுக்குள்ள ஒரு பிரிவுகள் ஆயிருக்குது. இதுல ஒரு விஷயம் என்னவா இருக்குதுனாக்கா 2 பேர் திருமணம்குள்ள இருந்திருக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு நீங்க வாசிக்கலாம் என்னன்னாக்கா, இட் வாஸ் a mutually agreed upon celibate partnership. It was a mutually agreed upon celibate partnership. அந்த celibate இந்த வார்த்தை செலிபேசினாக்காவே திருமணம் செய்யாதவங்க, திருமணம் செய்யாம இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து செலிபேசின்னு சொல்லலாம். பட் இவங்க கூட திருமணம் செஞ்ச பிறகு கூட அவங்க எந்த விதமான ஒரு உடல் சம்பந்தமான ஒரு பிசிக்கல் கான்டாக்ட்ல இல்லை. எப்பவுமே அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னாக்கா, தேவனர் ஊழியம் செய்யறதுக்காக தான் நம்ம 2 பேருமே சேர்ந்து இருக்கிறோம். மற்றபடியா எந்த விதமான ஒரு பிசிக்கல் கான்டாக்ட் இல்லை. நம்ம எல்லாம் திருமணம் ஆன பிறகு நம்ம கணவர் மனைவியாக இருந்து நம்ம மூலமாக குழந்தைகள் எல்லாம் வருது. ஆனா இவங்களுக்குள்ளார அது மாதிரி ஒரு ரிலேஷன் இல்லை. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னாக்கா, தேவன ஊழியத்துக்காக தான் நம்ம ஒரு கணவர் மனைவியாக நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் அவங்க 2 பேருமே வாழ்ந்து கொண்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேலைகளுக்குள்ளார இந்த பிறகு அவங்களுக்குள்ளார பிரிவுகள் ஆச்சு. அது வந்து அது சத்திய சம்பந்தமாக ஒரு விஷயத்தினால தான் அவங்க வந்து 2 பேர் பிரிஞ்சு போனாங்க. 1907 1907 எக்ஸ்பேண்டட் பிப்ளிக்கல் கமெண்ட்ரி. இந்த புஸ்தகம் கூட ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு புஸ்தகம். இது நீங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிரதர் ரசலோட எல்லா எழுத்துக்கள் இதுல கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு வசனத்துக்கு இருக்கிற விளக்கம் இந்த புஸ்தகத்து மூலமாக நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். ரீப்ரிண்ட்ஸ் ஆர்டிகல், வால்யூம்ஸ் மற்றும் ஸ்டடிஸ் இன் த ஸ்கிரிப்சர், இது சில ஹார்வஸ்ட் கிளீனிங், இது மாதிரி புஸ்தகத்துக்கு இருக்கிற எல்லா கமெண்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா இந்த புஸ்தகத்துல நீங்க பார்க்கலாம். இந்த புஸ்தகத்துல உருவாக்குறதுக்காக சில சகோதரர் இதுல ஈடுபட்டிருக்கிறாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா பிரதர் கிளேட்டன் ஜே வுட்ஸ்வொர்த், இவர் அருமையான சகோதரர் ரசல் காலத்துல இவர் ரொம்ப க்ளோஸாக வேலை செஞ்சார். இவர் எடுத்த அந்த முடிவு தான் ஒரு முயற்சி தான் சிகாகோ பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு பிப்ளிக்கல் கமெண்ட்ஸை வந்து தயாரிச்சார். பிரதர் ரசலுக்கு இருக்கிற எல்லா ரைட்டிங்கை வந்து அவர் கம்பைல் பண்ணி எந்தெந்த வசனுக்காக எந்த கமெண்ட்ஸ் வந்து அதுக்கு சரி அட்டாச் பண்றதுக்காக வேலைகள் செஞ்சிருக்கிறார். இந்த கமெண்ட்ஸ் ரெடி பண்றதுக்காக 200 பேரை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து அதுல ஷார்ட் லிஸ்ட் ஒரு 50 பேரை ரெடி பண்ணி தரோவாக ரீப்ரிண்ட்ஸ் படிச்சிருக்கிறாங்க. அவங்க முழு ரீப்ரிண்ட்ஸ் படிச்ச பிறகு அதுல இந்த உருவாக்குன்னு தான் இந்த பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ். இப்ப இன்னைக்கு சில உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் வேதாந்தத்தில் இருக்கிற சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கோனாக்கா நீங்க ஈஸியாக கமெண்ட்ஸ் ஓபன் பண்ணி பிரதர் ரசல் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது, என்ன எழுதினார் சொல்லி அதை நம்ம ஈஸியாக இதுல படிச்சுக்கலாம். ஸோ இது கூட நீங்க அந்த ஷெல்ஃப்ல கூட பார்க்கலாம். எல்லா சகோதரரும் வீட்டில் கூட இருக்குது. ஸோ இட் இஸ் அ வெரி அந்த கம்பர்சம் ப்ராசஸ் சொல்லப்பட்டிருக்குது, which you now hold in your hands.
some 1127 pages typewritten manuscript representing 20,200 individual comments on the Old Testament alone, with a total of 27,659 references. This compare with 7,007 comments, 7,007, 7,860 இவ்வளவு ரெஃபரன்சஸ் இந்த ஒரு புஸ்தகத்துல இருக்குது. அவர் 40 வருடங்கள் வேலை செஞ்சுக்கிற எல்லா காரியத்தை வந்து இந்த ஒரு புஸ்தகம் மூலமாக உங்க கமெண்ட்ரியாக நீங்க பார்க்கலாம். 1879 இருந்து 1916 வரைக்கும் இருக்கிற விஷயங்கள் எழுத்துக்கள் வந்து இந்த புஸ்தகத்துல நீங்க பார்க்கலாம். இது பப்ளிஷ் எப்போ ஆயிடுச்சுனாக்கா 1907. 1908 ஓவர்லேண்ட் மந்த்லி, வாட் பாஸ்டர் ரசல் ரோட், ஓவர்லேண்ட் மந்த்லி, OM. ஸோ இதுல இந்த புஸ்தகம் கூட எப்படின்னாக்கா ஒரு சகோதரர் பிரான்சிஸ் பிரெட் ஹார்ட் அவர் இவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் என்ன வைக்கிறாருன்னா, நீங்க மாத பத்திரிகையாக நீங்க நம்மளுக்கு சில ஆர்டிகல்ஸ் கொடுங்க, சில சப்ஜெக்ட்ஸ் கொடுங்க, நம்ம இதை நியூஸ் பேப்பர் மூலமாக நம்ம பப்ளிஷ் பண்ணலாம், உலகத்துக்கு நம்ம தெரிய வைக்கலாம். ஸோ எவ்ரி மந்த் அவர் ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து ஜனங்களுக்கு மத்தியத்துல போகுது நியூஸ் பேப்பர் மூலமாக. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் தான் இது ஒரு புஸ்தகமாக இருக்குது, ஓவர்லேண்ட் மந்த்லி. இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செஞ்சவர் பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் பிரெட் ஹார்ட். இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட், அப்புறம் ஒரு ஆத்தரா இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த வேலைகள் 1908. இந்த புஸ்தகம் கூட நீங்க உங்க வீட்டில் இருக்கலாம், இந்த லைப்ரரியில கூட நீங்க பார்க்கலாம். ஸோ இதுல அநேக சப்ஜெக்ட்ஸ் சொல்லப்பட்டிருக்குது. வேர்ல்ட் இஸ் ஹிஸ் புல்பிட். பிரதர் ரசல் இந்த நியூஸ் பேப்பர் மூலமாகவே அவர் சத்தியத்தை வந்து வெளிப்படுத்தினார். எதுக்காகனாக்க இந்த உலகமே எனக்கு ஒரு புல்பிட்டா இருக்கு, உலக மத்தியத்துல நான் என்ன ஒரு சத்தியத்தை கொடுக்கறதுக்காக அவர் இந்த ஒரு நியூஸ் பேப்பர் மூலமாக இந்த வேலைகள் வந்து செஞ்சுக்க இந்த ஒரு அந்த ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் தான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு புஸ்தகமாக பப்ளிஷ் பண்ணிருக்காரு. 1908 ரசல் ஒயிட் டிபேட். இந்த டிபேட் அந்த ரெவரண்ட் ஈட்டன் போலவே ஒரு டிபேட் 1908 நடந்துச்சு இருக்குது. டிபேட்ல சில விஷயங்கள் எப்படின்னாக்கா, the scripture teach that the all hope of salvation today is dependent upon accepting the gospel of Christ as revealed in the scripture. அப்போ எல்லா மன குலத்துக்கு எல்லாருக்குமே ரட்சிக்கிற திட்டம் தேவன் வச்சிருக்கிறார். ஆனா இதுல அதே போல and that such acceptance is confined to this present life. வேற இந்த நாட்கள்ல மட்டும்தான் ரட்சிக்கிற திட்டம் வச்சிருக்கிறான்னு சொல்லி ஒயிட் அவர் கன்ஃபார்ம் பண்றாரு, அஃபர்ம் கொடுக்கிறார். ஆனா பிரதர் ரசல் என்ன சொல்றாருன்னா, அப்படி கிடையாது. இந்த முழு மனக்குலத்து கூட தேவன் ஒரு வாய்ப்பு வச்சிருக்கிறார். அவர் ராஜ்யத்துல 1000 வருடங்கள் இருக்கிற அரசாட்சியில கூட எல்லா மனக்குலத்துக்கு ஒரு அந்த சால்வேஷன் ப்ரோக்ராம் வச்சிருக்கிறார். சோ இப்படி சில விஷயங்கள் டிபேட் வந்து போயிருக்குது. இது கூட ஒரு டிபேட்டாக 1908 காமிக்கப்பட்டிருக்குது. இதுக்கு இருக்க சில விஷயங்கள் நீங்க ரிஃபரன்ஸ்ல நீங்க கண்டுபிடிக்கலாம், எது மாதிரி டாபிக்ஸ்ல வந்து இந்த மாதிரி டிபேட்ஸ் எல்லாம் போச்சுன்னு சொல்லி. 1910 1910 ஹிப்போட்ரோம் டாக்ஸ் டு ஜூ. ஆக்சுவலி பிரதர் ரசல் யூதர்கள் மத்தியத்தில் அநேக விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறார். ஏன்னா யூதர்கள் மேல ஒரு தனிப்பட்ட அவங்களுக்கு ஒரு பார்வை இருந்திருக்குன்னா என்னன்னா, தேவன் ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறனால அவர் விசேஷ ஜனங்கள், தேவன் அவருக்கு ஒரு ராஜ்யத்தை நியமிப்பார் கொடுப்பான்னு சொல்லி அந்த ஒரு டிக்ளரேஷன் அவர் அப்பவே பண்றார். அதுக்காக சில விஷயங்கள் வந்து 1910 பாத்தீங்கன்னா அவரு ஜாயினிசம் இன் ப்ராஃபஸி சொல்லி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வந்து ஒரு ஆடிட்டோரியம்ல செய்யறார். அதுக்கு ஒரு பேர் ஹிப்போட்ரோம் டாக் டு ஜியூஸ்ன்னு சொல்லி. பிரதர் ரசல் வந்து முதல் சொன்ன போலவே தியோடர் ஹெர்சலுக்கு முன்னாலேயே யூதர்களுக்கு இருக்கிற காரியத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் மத்தியத்துல சொல்லி அவர்கிட்ட என்ன சொல்றாருனாக்கா, தேவன் உங்க பகுதியில் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்கறதுக்காக அவரு ஒரு திட்டமா வச்சிருக்கிறார். நீங்க கூட அதுக்காக நீங்க புகார் விடுங்க, நீங்க அதுக்காக நீங்க முயற்சி எடுங்கன்னு சொல்லி இந்த ஒரு காரியத்தை வந்து அவர் ப்ரொஃபஸியாவே பிரதர் ரசல் பேசிட்டார். ஆனா அவரு 1916 அவர் இறந்து போட்டார். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேல் நாடு 1948 வந்து ஒரு தேசமாக அமைக்கப்பட்டிருக்குது. ஆனா இந்த ஒரு காரியத்தை பார்க்கறதுக்கு அவர் உயிரோட அவர் இல்லை. ஆனா இந்த விஷயத்த அவர் வந்து அப்பவே யூதர் மத்தியத்துல பேசியிருக்கிறார். ஸோ இந்த
அப்ப ஏறக்குறையாக 4000 பேர்கள் வந்து இந்த ஒரு ஆடிட்டோரியம்ல வந்து சந்திச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவர் டாக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சில விஷயங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு எதிர்ப்பு வந்திருக்குது. ஆனா முழு அந்த டாக் ஆன பிறகு எல்லாருமே ஒரு எந்திரிச்சு அவரு கை தட்டி ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்திருக்கிறார். சோ பிரதர் ரசல் கூட அவர் மத்தியத்துல ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் கூட சொல்லப்பட்டிருக்குது. 1914 டைஸ் டிமி ஃபார் ஜூவிஷ் ஃபார் ஜூஸ் ஈடிஷ். இது வந்து ஒரு பத்திரிகை, ஒரு நியூஸ் பேப்பர் ஜெர்மன் லாங்குவேஜ்ல. இப்ப ஜெர்மன் லாங்குவேஜ்ல யூதர்களுக்காக பப்ளிஷ் பண்ண ஒரு சில நியூஸ் பேப்பர் தான் ஒரு 1911 அங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 1912 அவர் டிரான்ஸ்கான்டினென்டல் டூர் பிரதர் ரசல் அவரு பகுதியில மட்டும் இல்லாமல் முழு உலகத்திலே இந்த சுவிசேஷத்தை கொண்டு போகலாம், ஒரு வேர்ல்ட் டூராவே கொண்டு போலாம்னு சொல்லி அவர் இந்த ஒரு வேலைகளை ஆரம்பிச்சார். சோ 1912 அவரு இந்தியா பகுதியில கூட வந்தார். நாகர்கோயில்ல இங்க வந்து நம்ம இந்தியா தேசத்துக்கு இருக்க ஜனங்களை கூட அவர் சந்திச்சிருக்கிறார். அப்ப கூட வேதமானவர்களாக ஒரு ஏறக்குறையாக 3000 ஜனங்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்கள சந்திச்சு அதே போல ஒரு ட்ரெயினை கூட அவர் ஃபுல்லாவே புக் பண்ணியிருக்காரு. ஒரு ட்ரெயின் அவருக்காகவே புக் பண்ணி அது காஸ்பல் ட்ரெயின் பேர் வச்சிருக்காரு. காஸ்பல் ட்ரெயின் அவர் எங்கெங்க அந்த ட்ரெயின் போகுதோ அங்க இவர் கூடவே ஜனங்கள் வந்து அந்த தேவனோட ஊழியத்துல ஈடுபட்டிருக்கிறாங்க. அநேக ஜனங்கள் அவங்க கூடவே டிராவல் பண்ணி அந்த வேலைகள் செஞ்சிருக்கிறாங்க. இதுல ஒரு போட்டோல நீங்க பார்க்கலாம், சகோதரர் வந்து ஒரு சகோதர மீட் பண்றார். அவர் எப்பவும் எந்த சகோதர சந்திச்சாக்கா ஒரு கேள்வி முதலாக கேட்பார். என்ன கேட்பார்னா, ஆர் யூ கான்சிகிரேட்டட், நீங்க தேவனுக்கு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறீங்களான்னு சொல்லி முதல் கேள்வி அவரு கேட்பார். அவர் கை அவர்கிட்ட ஷேக் ஹேண்ட் பண்ணா கூட அவர் கை ரொம்பவே சாஃப்டா இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு ரொம்ப ஒரு குழந்தை போல ஒரு கையாமா. ஆனா அவ்வளவு எழுத்துக்கள் அவர் எழுத்திருக்கிறார். அவர்கிட்ட ஷேக் ஹேண்ட் பண்ண ரொம்ப ஒரு சாஃப்டாக இருக்கு. முதல் கேள்வியாக அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஆர் யூ கான்சிகிரேட்டட். ஏன் இந்த கேள்வி பாருங்க, இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான வேலை என்னன்னா பாத்தீங்கன்னா இந்த கான்சிகிரேஷன் தான். வேற எந்த வேலையும் கிடையாது. இந்த உலகத்துல த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஆர் ஒர்க், எனி திங் ஆப்ஜெக்டாக நீங்க எடுத்துக்கலாம், இல்ல இதா இருக்கலாம், பட் த வேர்ட் கான்சிகிரேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இந்த உலகத்து ஜனங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. ஆனா கான்சிகிரேஷன் தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது, இதுதான் முக்கியமான ஒரு வேலைகள். ஏன்னா சாலமன் சொன்ன போலவே சூரியத்துக்கு அடியில எந்த வேலைகளும் வீணுதான். வாட் எவர் அண்டர் த சன் இஸ் ஆல் வேனிட்டி. அந்த பெஸ்ட் ஒர்க் இஸ் ஒன்லி த கான்சிகிரேஷன். இதுல அநேக சகோதரர் வந்து இதுல தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க. நல்ல மனசாட்சியாக உடன்படிக்கை செய்யறதுக்காக தீர்மானம் எடுத்து தேவனோட ஊழியத்துல ஈடுபட்டிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலைகள். சோ இப்படிப்பட்ட ஒரு வேலைகள் 1912 ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம பகுதியில் கூட இன்னைக்கு நம்ம கைக்கு வந்திருக்குது. இது மாதிரி சில வேர்ல்டு மேப், சில விஷயங்கள். இப்போ பைபிள் ஸ்டூடெண்ட் பிரசன்ட் ஆக்டிவிட்டி வேறு 100 வருடங்கள் முன்பாக இல்லை, பட் இன்னைக்கு கூட இந்த வேலைகள் நம்ம கை வரைக்கும் வந்திருக்குது. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்க உலக பகுதியில நீங்க பார்க்கலாம். எல்லா 7 கண்டம் 7 கான்டினென்ட்ஸ்ல பல தேசத்துல கூட நீங்க பார்க்கலாம். அதுல ரஷ்யா, ரோமானியா, ஹங்கரி, போலாந்து, பின்லாந்து, அநேக தேசத்துல கூட நம்ம வேதமான ஒரு சகோதரர்கள் அங்க இருக்கிறாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ஹெரால்டு மேகசின் கூட பாத்தீங்கன்னா 47 வேற வேற தேசத்துக்கு கூட இது போய் சேருது. நம்மளுக்கு இந்த பப்ளிகேஷன் வருது போலவே எல்லா பக்கம் போகுது. இப்போ கரண்டாக ரீசெண்டாக அந்த ஸ்ரீலங்கால கூட இந்த வேலைகள் எல்லாம் போய் முடிஞ்சிச்சு. வேதமானவர் ஒரு அமைப்பு நம்ம தேசத்துல அது எப்படி வந்தது கூட உங்களுக்கு சில சரித்திரங்கள் எல்லாம் தெரியும். அது இந்தியால பாத்தீங்கன்னா எஸ்பி தேவசகாயம், எஸ்பி தேவி அவரை கூப்பிடுவாங்க. அவர் நாகர்கோயில்ல வந்து பிரதர் ஒரு 4 வருஷங்கள் அவர் கூட இந்தவே அந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டு பிறகு அவர் இந்தியாவுக்கு வந்தார். அந்த 4 வருஷம் அவர் எப்படி அங்க போய் சேர்ந்து சந்திச்சாருன்னா, அவர் ஏதோ ஒரு வேலை வாய்ப்புக்காக அங்க ஸ்ரீலங்கால போய் 2 சகோதரர் வந்து ஸ்ரீலங்கால அங்கேயே பிரிஞ்சு ஒரு கப்பல் மூலமா அவர் அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்து பிரதர் ரச சந்திச்சிருக்கிறாரு. அங்க போய்
சந்திச்ச பிறகு பிரதர் ரசல் கேட்டாரு, நான் உனக்கு சத்தியத்தை சொல்லி கொடுக்குற இதை நீ உன் தேசத்துல கொண்டு போய் சொல்றியான்னு சொல்லி பிரதர் ரசல் மூலமாக பிரதர் தேவ சகாயம் அவர் வந்து இந்த சத்தியத்தை நம்ம தேசத்துக்கு கொண்டு வந்தார், இந்தியால இந்த கொண்டு வந்தார். அது பிறகு வி தேவ சந்தோஷம், அநேக மூத்த சகோதரர்கள் நம்ம மத்தியத்தில் இருக்கிற இவங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு சரித்திரம் தெரியும். தேவ சந்தோஷம், அப்புறம் சிங்கப்பூர்ல வந்து பிரதர் பாக்கியம் அவரு பிரிண்டிங் பிரஸ் அமுச்சுட்டார் இந்தியால. அந்த பிரிண்டிங் பிரஸ் மூலமாக தான் அநேக பிரிண்டிங் வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டுச்சு. அது மெட்ராஸ்ல மற்றும் திருச்சி மற்றும் கோயம்புத்தூர் இந்த மாதிரி சில பகுதியில் போய் இந்த வேலைகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பைபிள் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன், இந்தியன் பைபிள் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் சொல்லி தேவ சந்தோஷம் 1920 1944 வரைக்கும் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வந்து கண்டினியூ ஆயிக்கும் சொல்லி இதை நீங்க பைபிள் ஸ்டூடெண்ட் சரித்திரத்தில் நீங்க பார்க்கலாம். அப்புறம் இன்னும் ஒரு அருமையான சகோதரர் சுந்தர்ராஜ் கில்பர்ட் சுந்தர்ராஜ் சொல்லி அவர் கூட தேவனோர் ஊழியத்தை மற்றும் கனடா பகுதியில் கூட நம்ம மூத்த சகோதரர் ஜெயப்பா அங்கல் கூட அவரெல்லாம் அநேக வேலைகள் செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கூட அவர் ஒரு கிருபை மூலமா தான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு இந்த ஒரு சத்தியத்துல நம்ம ஈடுபட்டிருக்கிறோம். சுந்தர்ராஜ் கில்பர்ட் கூட பாத்தீங்கன்னா அவரு கூட தமிழ்நாடு பகுதியில் 1940 இந்த வேலைகள் செஞ்சிருக்கிறார். பிரதர் ஜார்ஜ் இவங்க எல்லாம் சேர்ந்து. சுந்தர்ராஜ் சகோதரர் தான் எனக்கு பேர் வச்சவர். என்னோட பேரு ஜெரோம் ஹெமரி. அவரு ஹெமரின்னு சொல்லி ஒரு பிரதர் அங்க அமெரிக்கால அவர் ஒரு பேர் எடுத்து எனக்கு வச்சார். கில்பர்ட் சுந்தர்ராஜ் விஷயத்த எல்லாருக்குமே தெரியும். அவரு பாம்பேல கூட அவரு பார்ஷி அங்கல் அவரு வீட்டுல கூட தங்கி அங்க கூட வேலை செஞ்சு அநேக மொழியில கூட அவர் வேலைகள் செஞ்சிருக்கிறாரு. மற்றும் அடுத்ததாக 1914 போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன், இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி. போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன் அந்த புத்தகத்தை நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு ரொம்ப ஹேண்டியா சின்னதா இருக்கு. ஒரு விதத்துல நீங்க சொல்லலாம் பிரதர் ரசல் தான் ஃபர்ஸ்ட் மூவி மேக்கரா கூட சொல்லலாம். அந்த காலத்துல இந்த ஆடியோ விஷுவல் மூலமாக தேவனோர் சத்தியத்தை வந்து அவரை வெளிப்படுத்தியிருக்கிறார், ஆதியாமத்துல இருந்து ரெவலேஷன் வரைக்கும். இது வந்து ரொம்பவே ஒரு என்ன சொல்லலாம்னா அது பிசிக்கல் வேலை. கிளாஸ்ல வந்து அவரு பெயிண்டிங் மூலமாகவே முழு வேதாந்தத்தை வந்து அவரு ஒரு பிக்சராக அவர் காமிச்சிருக்கிறார். இது ஏறக்குறையாக 8 மணி நேரம் ஒரு பிக்சர். இதுல பாத்தீங்கன்னா 7 கிரியேட்டிவ் டேஸ், 7 தேவனோர் சிருஷ்டிக்கு இருக்கிற ஒரு காரியத்தை மற்றும் அதுல முழுமையாக கிட்டத்தட்ட ஒரு 90 லட்சம் பேருக்கு இந்த படத்தை பார்த்திருக்கிறாங்க. 90 lakhs people has watched this movie. நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எல்லா பக்கம் இந்த ஒரு மூவிஸ் எல்லாம் போயிருக்குது. அந்த நாட்கள்ல வந்து இதுக்கு இந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்காக ஒரு செலவு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கோடி, சாரி $3 லட்சம். அது இன்னைக்கு வந்து அது வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 3 crores வந்து செலவாயிருக்குது. ஸோ பிரதர் ரசல் அவரு தேவனோட சுவிசேஷத்தை சொல்றதுக்காக எந்த வாய்ப்பும் விடல. எழுத்து மூலமாக இருக்கலாம், பேச்சு மூலமாக இருக்கலாம், ஜனங்கள் மத்தியத்தில் போய் சந்திச்சும் இருக்கலாம். இது ஒரு மூவி மூலமாக கூட அவர் காமிச்சிருக்கிறார், த போட்டோ டிராமா கிரியேஷன். ஸோ நீங்க பார்க்கல, இதுல ஒரு சில டீமுங்க பார்த்தீங்கன்னா அவர் கூடவே வேலை செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி மூலமாக நம்ம அநேக விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிசிக்கலான ஒரு வேலை. அதுக்காக மார்க்கெட்டிங் செஞ்சு ஒரு பக்கம் போய் இந்த மாதிரி ஒரு ஃபிலிமை காமிக்கிறது. சில பிக்சர்ஸ் நீங்க பார்க்கலாம், அதாவது டைனோசர் எல்லாம் பிக்சர்ஸ் இருக்குது. அப்பவே அந்த நாட்கள்லயே இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. 1915 பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 50 மில்லியன் ட்ராக்ஸ் வந்து வெளிப்படுத்தினார், டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு சொல்லி. அதுல நீங்க பார்க்கலாம் 12 மில்லியன் வந்து டிவைன் பிளான் ஆஃப் ஏஜஸ் அவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு கூட இதுல காமிச்சப்பட்டிருக்குது. 1916 பிரதர் ரசல் வந்து மரிக்கிறார், மாற்றப்படுறார். அவர் ஒரு மரண கூட நம்மளுக்கு தெரியும். அவரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறப்போ பம்பான்ட்டு ஒரு இடம், அது டெக்சாஸ்ல இருக்குது. அவரு வயது வந்து 64, அக்டோபர் 31, 1916. ஸோ இன்னைக்கு நீங்க அவர் ஒரு
சமாதி கூட நீங்க அங்க பார்க்கல, பிட்ஸ்பர்க், பென்சில்வேனியா. அது இப்போ ரீசெண்டா போன இந்த இந்த ஃப்ரைடே ஒரு ஜெனரல் கன்வென்ஷன் அங்கே தான் நடந்துச்சுங்க. ஒரு 4-5 நாள் ஒரு ஜெனரல் கன்வென்ஷன் பிட்ஸ்பர்க். ஸோ அந்த இடத்துல தான் இவர் ஒரு சமாதி கூட இருக்குது. ஸோ அவர் ஒரு வயது 64 அப்போ அவரை மறிக்கிறப்போ கிட்டத்தட்ட 40 வருஷம் 46 வருஷம் வந்து தேவனுக்காக ஊழியமாக நல்ல ஊழியக்காராக அவர் வேலைகள் செஞ்சு முடிச்சார். அவரு குளற சில காம்ப்ளிகேஷன் என்னவா இருந்திருக்குனாக்கா டைவர்டிக் கல்டிஸ்ன்னு சொல்லி ஒரு வியாதி. அது என்னன்னாக்கா இன்டெஸ்டைன் சம்பந்தப்பட்ட ஒரு சில அது ஒரு நோயின்னு சொல்லப்பட்டிருக்குது. பிரதர் ரசலுக்கு ஏறக்குறையாக அவர் உடல்ல வந்து அநேக ரோகம் இருந்திருக்குது. ஆனா அவர் எதுவுமே காமிச்சிக்கல. He never murmured for any of the physical problems. அவருக்கு ஹீமோராய்ட்ஸ் கூட இருந்திருக்குது. அவரு எழுதுறது கூட சில நேரத்தில் உட்காந்து எழுதுவார், சில டைம்ல நின்றுட்டு எழுதுவார். பிசிக்கலாவே அவர் நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ல போயிருக்கிறார். அதே போல மென்டல் ஸ்ட்ரெஸ்ல கூட இருந்திருக்கிறார். ஏன்னா உலகத்தை வந்து அவர் சந்திச்சு தேவனோட சத்தியத்தை ஜனங்கள் மத்தியத்துல கொண்டு வரக்காக அநேக வேலைகள் அவர் செஞ்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சகோதரர் தான் அவர் மூலமாக வந்த இந்த சத்தியம் தான் இன்னைக்கு நம்ம மத்தியத்துல பகுதியில் இருக்குது. இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். அவர் வேலைகள் அவ்வளவு அருமையாக செஞ்சிருக்கிறார். ஐ ஹவ் டன் அஸ் thou has commanded me. ஸோ இந்த ஒரு வார்த்தை நம்ம வாயில கூட ஒரு நாள் வரும். இப்ப நம்ம இந்த உலகத்தை விட போறதுக்கு முன்பாக நம்ம கூட இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம வாயில வருமான்னு சொல்லி நம்ம அதை தீர்மானம் எடுக்கணும். ஏன்னா நல்ல போராட்டத்தை போராடிக்கிறவர் நம்ம அப்போஸ்தலன் பவுல் கூட சொல்றார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேலைகள் அவர் செஞ்சு இந்த காரியத்தை முடிச்சிருக்கார். அவர் போன பிறகு பைபிள் ஸ்டூடெண்ட்ல கொஞ்சம் சில டிவிஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. தேர் வாஸ் அ சிக்கிசம். 1909 ஆரம்பிச்சது. அது ஃப்ரீ பைபிள் ஸ்டூடெண்ட் சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1916 பிறகு இந்த ஒரு டிவிஷன் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜோ விட்னஸ்ன்னு சொல்லி அவர் அந்த ஒரு அமைப்பு வந்து ரதர்ஃபோர்ட் மூலமாக வந்தது. 1918 பிபிஐ ஆர்கனைஸ்ட் த பாஸ்டரல் பைபிள் இன்ஸ்டிடியூட். 1980 லேமன்ஸ் அவர் PL ஜான்சன் அவரு கூட தனி அமைப்பு அவர் செஞ்சுட்டார். 1932 டான் அவங்க கூட அது ஒரு ஆர்கனைசேஷன். இது மாதிரி சில டிவிஷன்ஸ் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பைபிள் ஸ்டூடெண்ட்ல இருந்து இது மாதிரி புறப்பட்டுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1918 பாஸ்டரல் பைபிள் இன்ஸ்டிடியூட், அது இவங்க கூட அங்கிருந்து பிரதர் ரதர்ஃபோர்ட்ல இருந்து அங்க விலை வந்த பிறகு இவங்க இந்த ஒரு மேகசினை வந்து பப்ளிஷ் பண்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது இன்னைக்கு கூட நம்ம மதியத்துல வந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் பேஜ்ல நீங்க ஓபன் பண்ணாவே இவங்களோட பேரு சொல்லப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்குது, பாஸ்டர் பைபிள் இன்ஸ்டிடியூட் 1918. So 1918 when a number of prominent leaders and members withdrew their support from their Watchtower Society after Joseph Rutherford became the president of the society. So இந்த சகோதரர்களை தனியாக இவங்க வெளிவந்தாங்க. இந்த ஹெரால்ட் ஆஃப் கிரைஸ்ட் கிங்டம் சொல்லி இந்த மேகசின் இதை ஆரம்பிக்கிறவரை பிரதர் RE ஸ்ட்ரீட்டர், இவர் தான் சீஃப் எடிட்டராக இருந்த இந்த ஒரு வேலைகள் செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு இந்த புத்தகத்தை நம்ம எல்லாருமே படிக்கிறோம். இட்ஸ் இயர்லி 4 times வருது. இதுக்கு இந்த மேகசின்ல வந்து 5 எடிட்டோரியல் கமிட்டி இருப்பாங்க. இந்த கரண்ட் எடிட்டோரியல் கமிட்டில கூட நீங்க ஜேம்ஸ் பார்க்கின்சன், குன்ஸ்லி எல்லாம் இவங்க எல்லாம் கூட வேலை செய்யறாங்க. ஸோ இந்த புஸ்தகம் நம்மளுக்கு இன்னைக்கு கூட 1918 இன்னைக்கு 2025 ஏறக்குறையாக 100 வருடங்களுக்கு இருக்கிற ஒரு யாத்திரை வந்து இது பார்த்துருக்குது. 1920 1920 லேமன்ஸ் ஹோம் மிஷனரி மூவ்மெண்ட், PL ஜான்சன், இவர் ஒரு அருமைய சகோதரர். பிலிகிரிம் வேலைகள் பிரதர் ரசல் கூடவே செஞ்சார். பட் இவர் கூட இன்னைக்கு லேமன்ஸ் மிஷனரியாக அவர் வெளியே போயிருக்கிறாரு. 1932 த டான் பைபிள் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன், இப்போ நம்ம ஒரு அமைப்பு கூட டான் பைபிள் ஸ்டூடெண்ட் பெங்களூர். ஸோ இவங்க 1932 இந்த ஒரு அமைப்பு பிரதர் வுட்ஸ்வொர்த் இவர் மூலமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. வுட்ஸ்வொர்த் அந்த போட்டோ டிராமா கிரியேஷன், அந்த மூவி மேக்கிங்ல வந்து இவர் தலைமை ஏற்று அந்த வேலைகள் செஞ்சிருக்காரு. பிரதர் ரசல் அவரை கூப்பிட்டு இந்த போட்டோ டிராமா கிரியேஷன் மூவிகளை வந்து நீங்க இதை சீஃபா இருந்து இதை ஒரு நடத்திக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவரு இந்த வேலைகள் செஞ்சார். இட்ஸ் வெரி சீனியர் பிரதர், ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட். அவர் தான் இந்த ஒரு ஃப்ராங்க் அண்ட் ஏர்னஸ்ட்னு சொல்லி ஒரு ரேடியோ ப்ரோக்ராம் ஆரம்பிச்சார். தேவனோட சத்தியத்தை வந்து ஜனங்களுக்கு ரேடியோ மூலமாக கூட நம்ம தெரிவிக்கலாம்னு சொல்லி இந்த ஒரு பேரு ஃப்ராங்க் அண்ட் ஏர்னஸ்ட்
ஃப்ராங்க் அண்ட் ஏர்னஸ்ட்னாவே இதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, த ஏர்னஸ்ட் ட்ரூத் சீக்கர். ஒரு நல்ல ஒரு மன இருதயத்தோட தேவனோட சத்தியத்தை தேடுறவங்களுக்காக இந்த ஒரு ரேடியோ ப்ரோக்ராம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குது. அதே போல ஃப்ராங்க் ஆன்சர்ஸ்னாக்கா நல்ல ஒரு சீனியர் பிரதர்ஸ் நல்ல வேதத்தை அறிந்து அவர் வந்து ஃப்ராங்காக அந்த ஒரு பதில சொல்லுவார் வேதத்துக்கு அடிப்படையாக. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்குது. மற்ற ஜனங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக ஒரு காரியமாக இந்த ஒரு ரேடியோ மூலமாக காமிச்சிருக்கார். ஸோ இவர் தான் அந்த டபிள்யூ நார்மன் வுட்வொர்த் 1891 to 1976 தேவனோட ஊழியத்தில் நல்லா பிரபலமாக அவர் ஊழியம் செஞ்சிருக்கிறார். அவர் ஆரம்பத்தில் அவர் கால் பர்ச்சராக இருந்தார். கால் பர்ச்சர்னா அவர் டிராக்டர் கொடுக்கறது. மற்ற பிரதர் ரசல் அவரை வந்து அவர் வீட்டில் கூப்பிட்டு பெத்தல் ஹி டாட் டு ஆப்ரேட் அ மூவி ப்ரொஜெக்டர், அப்புறம் ஃபோட்டோ ட்ராமா கிரியேஷன் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் அவர் செஞ்சார். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டேல பார்த்தீங்கன்னா 1500 ஜனங்கள், காலையில் 3500 ஜனங்கள் வந்து அவர் இந்த ஃபோட்டோ ட்ராமா கிரியேஷன்ல வந்து ஜனங்கள் பார்த்துருக்குறாங்க. அது பிறகு அந்த ரேடியோ ப்ரோக்ராம் ஃப்ராங்க் அண்ட் ஏர்னஸ்ட், அப்புறம் இந்த டான் மேக்சின், இந்த நம்ம சின்ன மேக்சின் நம்ம பார்க்குறோம், இவர் தான் இந்த ஒரு காரியத்தை ஆரம்பிச்சார், இந்த பிரதர் நார்மன் வுட்வொர்த். ஸோ 1976 அவர் மரித்து கொண்டார். 1938 ஜெனரல் கன்வென்ஷன், 1938 ஜெனரல் கன்வென்ஷன். அது நீங்க போன வாரம் கூட நம்ம ஜெனரல் கன்வென்ஷன் நம்ம பார்த்துருக்குறோம் பிட்ஸ்பர்க்ல. அது பிரதர் எர்னி குன்ஸ்லி தான் அவருக்கு அதுக்கு ரெஜிஸ்ட்ராரா இந்த சேர்மனாக அது நடத்தி கொண்டார். 1920 ஃப்ராங்க் அண்ட் ஏர்னஸ்ட் ரேடியோ ப்ரோக்ராம். 1920 வந்து பார்த்தீங்கன்னா வேதமானவர்கள் சத்தியம் வந்து ரேடியோ மூலமாக ஜனங்கள் மத்தியத்தில் காமிச்சிருக்கிறோம். ஏர்னஸ்ட் சீக்கர் ஆஃப் த ட்ரூத் and the frank answer while quoting directly from the Bible from the basic outline. ஸோ இது மாதிரி இந்த ரேடியோ ப்ரோக்ராம் கூட 1920 ஆரம்பிச்சாங்க. 1952 கூட டிவி மூலமாக, டெலிவிஷன் மூலமாக கூட நம்ம வேத மாணவர்களுக்கு சத்தியம் வந்து ஜனங்கள் மத்தியத்தில் போயிருக்குன்னு கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சகோதரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிரதர் ரசல் ஒரு ஊழியத்திலும் சரி அவங்களோட லைஃப்ல ரொம்ப ஒரு உதவியாக இருந்திருக்கிறார். இதுல நீங்க பாத்தீங்கன்னா பிரதர் ஜார்ஜ் ஸ்டார்ஸ், ஜார்ஜ் ஸ்டெட்சன், வில்லியம் மில்லருக்கு இருக்கிற சில டாக்டரின்ஸ், மற்றும் நெல்சன் பார்பர், பேட்டன், இவங்க எல்லாமே they were all the influencers of பிரதர் ரசல். அதே போல ஐசக் நியூட்டன் நீங்க தெரியும், அவர் 16th century டைம்ல நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், அவர் ஒரு சயின்டிஸ்ட். கிராவிடேஷனல் விஷயத்தை மற்றும் லா ஆஃப் நியூட்டன் இது விஷயத்தை அவர் காமிச்சிருக்காரு. பட் ஆனா he was also a பைபிள் ஸ்டூடெண்ட், ஏர்லி பைபிள் ஸ்டூடெண்ட் நம்ம சொல்லலாம். அவர் ரெஸ்டிடியூஷன் விஷயத்தை அப்பவே பேசியிருக்கிறார். தேவன் மீண்டுமாக மனுக்குலத்துக்கு ஒரு திரும்ப கொடுதல் ஒரு காரியத்தை பேசியிருக்கார். இப்போ இவங்கள இப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் பார்த்தீங்கன்னா பிரதர் ரசலோட லைஃப்ல வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்ம இங்க பார்க்குறோம். ஆனா பிரதர் ரசல் இவரோட எல்லா காரியத்தையும் கூட எடுத்து நம்ம மத்தியத்துல ப்ரொக்ளைம் பண்ணியிருக்கிறார். ரொம்ப பிரபலமாக நம்ம மத்தியத்துல கொண்டு வந்து he was really a faithful and a wise servant. முழுமையாக அவரு ஒப்பு கொடுத்துட்டார் ஜீவியத்தை. அவருக்கு இருக்கிற எல்லா வெல்த், சொத்து எல்லாமே தேவனோர் காரியத்துக்காக அவரு வேலைகள் செஞ்சிருக்கார். ஸோ இப்படிப்பட்ட சகோதரர் மூலமாக அவருக்கு இந்த சத்தியத்தை மற்றும் இன்னைக்கு நம்ம மத்தியத்தில் இந்த சத்தியம் நம்மளுக்கு மத்தியத்தில் சேர்ந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ 1982 இன்டர்நேஷனல் கன்வென்ஷன், அப்போ இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் நம்ம பார்க்குறோம் போலாண்டில் மற்ற இடத்துல இது மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் கூட ஆரம்பிச்சாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சில கன்வென்ஷனில் கூட அப்போல்லாம் வெளிநாட்டில் ஃபாரின் பிரதர்ஸ் எல்லாம் கூட நம்ம சந்திப்பாங்க. ஸோ இந்த பிபிடி தயாரிக்கிறப்ப நம்ம பஞ்சாப்ல இந்த ஒரு காரியத்தை நம்ம தெரிவிச்ச நம்ம சகோதரர் போலவே பஞ்சாப்ல கூட பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, பஞ்சாப் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் சகோதரர் அஜய் பிரதர், அவரு பிரதர் பிரசாத் அங்கிள் கூட அவர் தனிப்பட்ட ஒரு மற்ற சபைக்காக கூட ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்கிறாரு. நவம்பர் மாதம் வந்து ஒரு பஞ்சாப்ல வந்து ஜெனரல் கன்வென்ஷன் ஏற்பட்டு இருக்குது. அதில் கூட நீங்கள் கலந்து கொள்றதுக்காக உங்கள்கிட்ட நம்ம இந்த விஷயத்தை தெரிவிக்கிறோம். ஸோ இவங்க குடும்பம் ஒரு சிறு குடும்பமாக ஒரு ஏறக்குறைய ஒரு 30-35 ஜனங்கள் அவங்க பஞ்சாப் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ உங்களோட ஜெபம் இந்த ஒரு கன்வென்ஷனுக்காக நீங்கள் வைங்க. அதே போல்
நீங்களும் கூட இதுல பங்கெடுக்கிறதுக்காக சில உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் வேணா கூட நீங்க தனிமட்டமாக சந்திக்கிறதுக்காக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேவன் அனைவரும் ஆசீர்வதிப்பாக. ஆமென்.